अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் திண்ணமானும் உடமையுண்டேல் அவனடி சேர்த்துய்மினோ எண்ண வேண்டானும் மதாதும் அவன் அந்நிமத்தில்லையே ஊராயிரமாய் உலகேழளிக்கம் பேராயிரங் கொண்டதோர் பீடுடையன் காராயின காளனன்மே நீனன் நாராயணன் நங்கள் பிரானவனே யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய அவதாரச் செயல்கள் அவற்றையும் விளக்குவதற்காகத்தான் இந்த நாமங்களெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்று யானி நாமானி கவுணானி விக்கியாத்தானி மகாத்மனஹா என்று காட்டியிருக்கிறார்கள். இந்த திருநாமங்கள் அத்தனையும் பகவானுடைய உயர்ந்த கல்யாண குணங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் தெரிவிக்கின்றன. அந்த குணங்களை அவன் எங்கே காட்டினான் என்னால் அவதாரங்களிலே தான் காட்டினான். நாம் வேறு எப்படி அறிந்து கொள்வது? பகவானுக்கு இத்தனை கல்யாண குணங்கள் உண்டு என்று சாஸ்திரங்கள் சொன்னாலும் கூட அதை நாம் அறிந்து கொள்ள வேணுமானால் அதை அவதாரத்திலே தான் நாம் பார்க்க முடியும். எம்பெருமானுக்கு கருணை என்கிறது உண்டுன்னு சொன்னால் அந்த கருணையை எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறான்னு கேட்டால் இந்த அவதாரத்திலே இந்த இடத்திலே இன்னாரிடத்திலே தன்னுடைய கருணையை காட்டியிருக்கிறான் என்று கொண்டுதானே நாம் அதை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகையினாலே குணங்கள் குணபரிவாகாத்மனாம் ஜன்மனாம் என்று பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அருளி செய்வார். குணபரிவாகாத்மனாம் ஜன்மனாம்ன்றார். குணத்தினுடைய பரிவாகம் அதுதான் எம்பெருமானுடைய அவதாரம் என்று தெரிவிக்கிறார். அதாவது பரிவாகம் என்னால் என்ன என்னால் ஒரு நீர்நிலை நதியோ அல்லது மற்றொன்றோ நிரம்பி விட்டதானால் அதை நிரம்பின பிற்பாடு அது வழியறதுக்காக எடுத்து விடுவாளாம், கலுங்கல் எடுத்து விடுதல்னு சொல்லுவாளாம். அப்படி பண்ணலைன்னா அது என்ன ஆகும்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்தால் உடைஞ்சிடும். ஏறி அந்த நதி உடைந்து வெள்ளக்காடாகி விடும். அப்படி ஆகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறா, சில இடங்களில் அந்த மதகுகளை திறந்து அந்த அதிகப்படியான ஜலத்தை எல்லாம் அப்படி வழியை விட்டுடுறோம். அதாவது அது வழியல்லைன்னு வச்சுங்கோ, அந்த நதியே உடஞ்சிடும், ஏரியே உடஞ்சிடும்னு சொல்கிறாள். நமக்கு தான் நல்ல அனுபவம் உண்டு, எல்லாத்தையும் தான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோமே. இப்போ என்ன அந்த மாதிரி உடைந்தால் பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. அதுபோல் எம்பெருமானும் கூட தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் இப்படி கலுங்கல் எடுத்து விடுறானா, விடலைன்னா அவனுக்கே நெஞ்சு குமுறுகிறதுன்ற. அதனால தான் இதுக்கு என்ன பேர் வைத்தாருன்னால் பரிவாகம்னு சொன்னார். பூலோத்பீட்டே தடாகசிய பரிவாகா பிரதிக்கிரியா என்று பவபூதி கவி உத்தரராம சரித்திரத்திலே சொல்லுவான். பூரோத்பீட்டே தட்டாக்கே அது பரிவாகா பிரதிக்கிரியான்னு சொல்லுவான். அந்த பரிவாகத்தைத்தான் அவதாரங்களாக காட்டினார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஏனென்னால் அந்த அவதாரத்தில் தான் எம்பெருமான் என்ன பண்ணுறான், தன்னுடைய குணங்களையெல்லாம் அப்படி வழியை விடுகிறான், வெளிப்படுத்துகிறான். இல்லைன்னா அந்த அவதாரங்களெல்லாம் அப்படியே குமுறிருந்து போமித்தனைன்றார். சில விஷயங்கள் அவனுக்கு வெளியில் சொல்ல முடியாத இருந்ததுன்னு வச்சுங்கோ, நல்லா சொன்னாத்தான் தரிக்கும். அது சொல்லலைன்னா அப்படியே குமுறுமான் நெஞ்சு, ஐயோ இதை வெளிப்படுத்த முடியலையேன்னு நெஞ்சு குமுறுமா. அதுபோல் எம்பெருமானுக்கு இந்த அவதாரங்கள் ஏற்பட்டு அந்த கல்யாண குணங்களை வெளிப்படுத்தலைன்னா அவனுக்கு மனசு அப்படியே குமுறுதான். அதைத்தான் சொல்கிறா. பரமபதத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற காலத்தில் எல்லாரும் பரமபதத்துக்கு போனால், இங்கேருந்து போனால் வைகுண்ட லோகத்துக்கு போனால்
எல்லாரும் ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றுமே அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். அங்கே மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான பூமி அது. ஆனால் அந்த இடத்துல எம்பெருமானுக்கு ஆனந்தம் உண்டான்னு கேட்டால் கொஞ்சம் ஆனந்தம் குறவுதான்ற, பகவானுக்கே ஆனந்தம் குறவுன்ற. ஏனென்னால் அங்கே பல கல்யாண குணங்களை அங்கே வெளிப்படுத்தவே முடியலையா. அங்கே அதுக்கு அவகாசம் இல்லை. ஒரு இடத்துல இடம் இருந்தால் தானே அதை வெளிப்படுத்த முடியும். காருண்யம், தயை, வாத்சல்யம், சௌலபியம், சௌசீல்யம் என்ன பல கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. இதுக்கெல்லாம் பரமபதத்தில் வேலையே இல்லைன்ற. அந்த குணங்கள் உண்டு, ஆனால் குணங்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறார். ஒன்றும் காரியம் இல்லை. என்ன காரியம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது? என்னால் இப்போ வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒருவனிடத்திலே குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தை பொருள்படுத்தாமல் இருக்கிறது, காணா கண்ணிட்டு இருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். இல்லை அதை காட்டிலும் உயர்ந்த அர்த்தம் என்ன? அந்த குற்றங்களையே தனக்கு பரம போக்கியமாக கொள்ளுதல். வாத்சல்யம் தோஷ அதர்ஷித்துவம், தோஷ போக்கியத்துவம் வா என்ன இப்படி காட்டுறா. போக்கியத்துவம் அதுதான் அந்த குணத்தினுடைய பெயரே அந்த மாதிரி அமைந்திருக்கிறது. வாத்சல்யம்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? வத்சஸ்ய பாவஹா, வத்சலஸ்ய பாவஹா, வாத்சல்யம்னு பேர். அதாவது இந்த கண்ணுக்குட்டி இருக்குது, இந்த கண்ணுக்குட்டியினுடைய உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குமா. தாய்ப்பசு என்ன பண்ணுறது? அந்த அழுக்கையெல்லாம் தன்னுடைய நாக்கால் நக்கி நக்கி சாப்பிட்டு விடுறது. வத்சலஹான்னா கன்றுக்குட்டி, வத்சஹா வத்சலஹா அது ரெண்டும் உண்டு. அந்த வத்சலமான கண்ணுக்குட்டியினுடைய உடம்பில் இருக்கிற தோஷம் அழுக்கை அது என்ன பண்ணுறது? தாய்ப்பசு தான் நக்கி சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்ற பொழுது அதுக்கு இனிமையாக இருந்து தானே சாப்பிட்றது, அது இல்லைன்னா நக்கி சாப்பிடுவோம். சொல்கிறார் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கால் சுவடுபட்ட புற்கவாத பசுன்றார். இந்த பசுவுக்கு ஒரு உயர்ந்த குணமாக என்னன்னா, கால் சுவடுபட்ட புல்லுன்றார். போகிற வழியில் கால் சுவடுபட்டிருக்குமோ இல்லையோ, அழுக்கெல்லாம் பட்டு அந்த புல்லை சாப்பிடவே சாப்பிடாது அது. ஏன்னா அழுக்குன்னா அவ்வளவு அதுக்கு தியாஜ்யம் அதுக்கு. ஆனால் அந்த பசு என்ன பண்ணுறதுன்னா, தன்னுடைய கன்றினுடைய உடம்பில் இருக்கிற அழுக்கை மாத்திரம் விரும்பி விரும்பி சாப்பிட்றது. நல்லா நக்கி நக்கி சாப்பிட்றது. நக்கி சாப்பிட்றதுன்னா அதுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. அதுதான் சொல்கிற மாதிரி இப்படி நல்லா நக்கத்தை விரும்பி நக்கி சாப்பிட்டான்னா, ஒட்டை நக்கிட்டியே கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டேன்றியேன்னு சொல்லுவாளாம். ஆனால் எவ்வளவு இவனுக்கு அதில் ஈடுபாடு இருந்தால் அதை அப்படி நக்கி சாப்பிடுவான். இந்த நக்கி சாப்பிட்ற பதார்த்தத்துக்கு தான் பேர் வச்சா. நம்ம ஊரில் என்ன பேர் வச்சான்னா லேகியம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதெல்லாம் மருந்தில் தான் இருந்தது இல்லையா. ஆனால் அது லேகியன்றது மருந்தில் மட்டும் இல்லை. இதெல்லாம் நமக்கு இப்போ எப்படி உணவுகளில் லிக்விடு சாலிடுன்னு எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அது ரெண்டுத்துக்கு நடுவில் லேகியம்னு ஒன்று வச்சுருக்கா. அது என்ன சொல்கிறது? செமி சாலிடா இல்லை செமி லிக்விடோ எது வேணா வச்சுக்கோ. நீங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் அதுக்கு தான் லேக்கியம்னு பேருது. என்ன காரணம்னா, லிஹ அப்படின்ற தாத்துவிலேருந்து வருது. அது லிஹ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது இந்த இங்கிலீஷுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டுன்னு நாங்கள் பாடம் படிக்கச்சே சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் சம்ஸ்கிருதம் வாசிக்கச்சே ஃபிலாலஜின்னு ஒரு பேப்பர் உண்டு, படிப்போம் எம்ஏ படிக்கச்சே. அந்த ஃபிலாலஜியில் எல்லாம் சொல்லி தருவா. என்ன சொல்லி தருவான்னா, முதல்ல ஒரே பாஷை தான் இருந்தது, அதுலேருந்து தான் பல பல பாஷைகள் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்கிற பொழுது அது ஒரு இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்னு சொல்லி ஏதோ அதுலேருந்து இது வந்தது, க்ரீக் வந்தது, அதுலேருந்து லாட்டின் வந்தது, இந்த பக்கம் பாரத தேசத்து பாஷையெல்லாம் இப்படி வந்தது, அந்த பக்கத்துலேருந்து சம்ஸ்கிருதம் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி பாஷையெல்லாம் வந்தது என்ன இப்படியெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு பெரிய மேப்பு மாதிரி போட்டு காமிப்பா. அதில் இந்த லிஹ்ன்ற தாத்துவுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை சொல்லுன்னு கேட்டால் அதே தான் லிக், அவ்வளோதான், வேறு ஒன்று. லிக்குனாலும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா. எல்ஐசிக்கே லிக்குன்னு போடுறாள். அதுக்கு என்ன அர்த்தம்? நக்கிறதுக்கு தான், நக்கி சாப்பிட்றதுக்கு தான் லிக்குன்னு பேர். அதுதான் லிக்குன்ற தாத்து தான் அது லிக்குன்னு வந்துடுத்தோன்னு சொல்கிறான். அது இருக்கட்டும். அந்த லேகனம் இருக்கோ இல்லையோ, அந்த நக்கி சாப்பிடணும்னா எவ்வளவு அந்த விஷயத்தில் ஒருத்தனுக்கு ஆசை இருந்தால் அந்த விஷயத்தை அப்படி நக்கி சாப்பிடுவன். என்னால் அந்த தாய் பசு அந்த கன்றினுடைய அந்த உடம்பினுடைய வழுக்கை, அதாவது அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்தில் காட்டுறார். அற்ற முறை கீழடைந்தவர் பால் அம்புயகோன் குற்றம் உணர்ந்தீகழுங் கொள்கையனோ எற்றே தன் கன்றினுடம்பின் வழுவன்றோ காதலிப்பது அன்று அதனை ஈன்றுகந்த ஆ என்று சொல்லுகிறார். அன்று அதனை ஈன்றுகந்த ஆ. ஆ என்னால் பசு. அது என்ன பண்ணுறது?
கன்றின் உடம்பின் வழுவன்றோ காதலிப்பது. கன்றினுடைய உடம்புல இருக்கிற வழு, அதுவும் இந்த கண்ணுக்குட்டி அன்னைக்கு பறந்த கண்ணுக்குட்டி, அதனுடைய உடம்புல சில வஸ்துக்கள் இருக்கும். அது என்ன ஒரே ரத்தமன் சீமான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு மாதிரி மாம்சம் தான் அது. ஆனால் இந்த பசு என்கிறது எப்படிப்பட்டது? என்னால் புல்லும் புண்ணாக்கம் சாப்பிடுமே தவிர அது சிங்கத்தை போலியோ புலியை போலியோ மாம்ச பக்ஷிணி கிடையாது. இதெல்லாம் வர சாக பக்ஷிணின்னு சொல்லுவாள். சாகன்னா மரத்தில் உண்டாருது, கிளைகளில் உண்டாருது, சாக்காவில் உண்டாருது. அதனால் இதெல்லாம் சாக்கபக்ஷிணி தான். ஆனால் அப்படி சாகபக்ஷிணியான அந்த தாய் பசு தன்னுடைய கன்றினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வழும்பு, மாம்சம் போல இருக்கக்கூடிய வழும்பு, அதை என்ன பண்ணுறது? நன்னா நக்கி சாப்பிட்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் அதுக்கு ஆசைன்னு அர்த்தம். அப்போ என்ன தெரிகிறது? அந்த தோஷமும் தன்னுடைய கன்றுக்குட்டியுடையது என்று கொண்டு விட்டால் இதுக்கு பரம போக்கியமாகிறதுன்னு தெரிகிறது. அதுபோல எம்பெருமானுக்கும் கூட தன்னுடைய அடியவர்களுடைய தோஷமும் கூட போக்கியமாக இருக்கான். அதுதான் வாத்சல்யம்னு சொன்னார். அது ரொம்ப அழகாக காட்டுறார். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பெருசாக அந்த வாத்சல்யத்தினுடைய விவரணமே பெருசாக போயிடும். வேதாந்த தேசிகன் தயா சதகத்திலே காட்டுகிற பொழுது மிக அற்புதமாக இந்த வாத்சல்யத்தை அவர் விவரிக்கிறார். எப்படியெல்லாம் எம்பெருமான் அனுபவிக்கிறான் என்கிறதை தேசிகன் விவரிக்கிறார். தோஷ போக்கியத்துவம் என் ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதான் மாதா பிரசாதயித்துமிச்சதி மே மனः ஆலிஹ்ய நிரவசேஷம் அலத்ரப்திரிஹி தாமியஸ்யகோ விருஷகிரீஷ தயேத்வாம். திருவேங்கடமுடையானுடைய தயா தேவியை குறித்து பண்ணப்பட்ட ஸ்லோகம்தானது தயா சதகம். அந்த தயா என்கிறதுனுடைய மற்றொரு பரிபாக்கம்தான் வாத்சல்யம். அதாவது அதனுடைய இன்னொரு நிலை அது. வாத்சல்யம்ன்றது அடுத்த நிலை அது. அந்த தயையை வர்ணிக்கிறார் தேசிகன். என்ன சொல்கிறார்? ஒருத்தன் போனானா, ஒரு பக்தன் நம்ம போல ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்? ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதான். எபெருமானுக்கு சமர்ப்பிக்கணும், ஏதாவது சமர்ப்பிக்கணும்னா என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு பார்த்தாலாம். வேடிக்கை பாருங்கள், எம்பெருமானுக்கு என்ன சமர்ப்பிக்கலாம்? ஒருத்தருக்கு கொண்டு போய் ஒன்று சமர்ப்பிக்கணும்னா என்ன சமர்ப்பிக்கணும்னார். ஒன்று நம்மள்ட நிறைய இருக்கணும், சமர்ப்பிக்கிற வஸ்து வேணும்னா நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு முதல்ல நம்மள்ட இருந்தால் தானே சமர்ப்பிக்க முடியும். நம்ம சமர்ப்பிக்கிறோம்னா நம்மள்ட நிறைய இருக்கணும். அது இன்னொன்று என்னன்னா, அது அவரிடத்துல இல்லாதையும் இருக்கணும். யாருக்கு சமர்ப்பிக்கிறோமோ அவருக்கு அது நிறைய ஏற்கனவே இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஐயோ இதே என்கிட்ட இருக்க, எதுக்கு நீ கொண்டு வந்து சமர்ப்பிச்சேன்னு கேட்டுடுவாள். அதனால் அவரிடத்துல இல்லாதையும் இருக்கணும்னார். இப்போ பகவானுக்கு ஒன்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அவரிடத்துல இல்லாதது எது சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவருக்கு என்ன கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரோட ஏற்கனவே இருக்கிறது மொத்தம் அவருடையது தான். நாம் வச்சுருக்கிறதெல்லாம் கூட அவரது தான் சொல்லிட்டான். அதனால் அவருக்கு ஒன்றுமே சமர்ப்பிக்க முடியாது. சரி, ரெண்டாவது, அப்படியே இருக்கிறதுன்னு ஒன்று வைத்து கொண்டா கூட அது நம்மிடத்தில் இருக்கணுமே. நம்மிடத்தில் ஏது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அவரிடத்திலும் இல்லாமல் இருந்து அது நம்மிடத்திலும் இருந்து, அதுவும் அதிகமாக இருந்து அவருக்கு சமர்ப்பிக்கிற அளவில் ஏதாவது வஸ்து இருக்கான்னு தேடி தேடி பார்த்தாராம். பார்த்தா ஒரே ஒரு விஷயந்தான் கிடச்சிதான். சொல்கிறார் இவர். என்ன கிடைச்சதுன்னார்? தோஷம்னார். நிறைய தோஷம், என்னோட தோஷம் நிறைய இருக்குது, பகவானிடத்துல தோஷமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அதை தான் சமர்ப்பிக்கணும். அவனுக்கு வேறு என்ன சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோஷத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டாராம். தேசிகன் காட்டுறார், ரொம்ப அழகாக காட்டுறார். ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய. அது ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நான் ஒரு விதம் சொல்கிறேன். மகாபராதான்றதுக்கு விசேஷமாக வச்சு விடணும். ஔத்சுக்கியபூர்வம்ன்றத உற்சாகத்தோடு சம்பாதித்தான்றார். அதுதான் விஷயம். அப்படி அர்த்தம் சொன்னால் ரொம்ப ரசிக்கிறது. என்ன தெரியுமோ, இந்த அபராதங்களை பண்ணச்சே தான் எல்லாருக்கும் உற்சாகம் ஜாஸ்தி. ஏதாவது சாஸ்திரத்தை சொன்ன காரியத்தை பண்ணுன்னு சொன்னால், நான் 1008 காயத்ரி பண்ணுன்னு சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோ, உற்சாகமெல்லாம் போயிடுது. 1008 பண்ணணுமா அப்படின்னு இவனுக்கு என்ன ஆகிடுது? இப்போவே உட்காந்து எண்ணிகிட்டே உட்காந்துருக்கா, எப்போ முடியும்ன்றான். இதே வேண்டாம் கொஞ்ச நாள் ஷீட் ஆடுன்னா, ஐயோ டைம் போனதே தெரியலையே, அதுக்குள்ளேயா 1 மணி காலம் ஆகிடுது. ஷீட் ஆடுறது அதுக்குள்ளேயா 1 மணி காலம் ஆகிடுது, 1.5 மணி காலம் ஆகிடுது அப்படின்றான். என்ன தெரியுமோ, இந்த தோஷ காரியங்களை பண்ணுற பொழுதோ உற்சாகம் ரொம்ப பீறிட்டு வருதான். நல்ல காரியங்களை பண்ணுன்னு சொன்னால் உற்சாகமே வரமாட்டேன்றதான். ஏதோ இன்னொரு ஸ்லோகம் கூட சொல்கிறான். லோகத்தில் இருக்கிற வாழலாம் எப்படி தெரியுமோ, எப்பேற்பட்ட வாழலாம் என்ன பண்ணுறான்னு கேட்டா, அவள் என்ன பாப்பமேவ கரோதி நத்து பாப்பபலம் இச்சந்தி புண்ணியம் ந கரோதி பரந்து புண்ணியபலமேவ இச்சந்தின்றார். எல்லாரும் புண்ணியத்தை பண்ணவே மாட்டேன்றாளாம், ஆனால் புண்ணியத்தினுடைய பலன் மட்டும் வேணும்னு ஆசைப்படுறாளாம். பாபத்தை நிறைய பண்ணுறாளாம், ஆனால் அதனுடைய பலன்லாம் எனக்கு வேண்டான்றான். இவள் பண்ணுற காரியத்துக்கு பலன் வேண்டான்றாளாம், பண்ணாத காரியத்துக்கு பலன் வேணுன்றாளாம். லோகம் இப்படி இருக்குன்றார். அதனால்
எப்போவுமே பாபகாரியம் பண்ணுறதுன்னா உற்சாகத்தோடு பண்ணிட்டு இருக்கோம். அது ஔத்சுக்கிய பூர்வம் உபகிருத்தியா என்று சொல்லும்படியாக அப்படி நல்ல உற்சாகத்தோடு ஒருத்தன் காரியத்தை பண்ணிட்டு என்ன பண்ணுறான், கொண்டு போய் பெருமாளுக்கு அந்த தோஷங்களை எல்லாம் சமர்ப்பிச்சானா. அதை பகவான் எப்படி அனுபவிக்கிறான் சொல்கிறார் பாருங்கோ. இவன் அந்த பிரசாதயித்து மிச்சதி மே மனஹா, உடனே அந்த எம்பெருமான் அது ஆலிஹ்யா நிரவசேஷம் அலப்த திருப்தி தாம்யசின்னு 4 சப்தம் போட்டார் அந்த இடத்துல. எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியம் முதல்ல ஆலிஹ்யான்னர். ஆலிஹ்யான்னா என்ன அர்த்தம்? நன்றாக நக்கி சாப்பிட்டுன்னு அர்த்தம். வெறும் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டா போருமே, சாப்பிட்டான்னு சொன்னால் போகாதோ, அந்த பிரயோகம் பண்ணார். ஆலிஹ்யான்ற லேகன பிரயோகத்தை பண்ணினார். ஏன்னா எப்போவுமே ஒருத்தன் நக்கி நக்கி சாப்பிட்டான்னா அதனுடைய விஷயத்தில் அந்த வஸ்துவினிடத்தில் அவனுடைய ஆசை அதிகம்ன்றது தெரியுது. ஏதோ ஒரு ஆற்றுல கூட கொடுக்குறா ஒரு தெருக்கணம் அது பாயசம்னு சொல்கிறாள், இலையில் போட்டு நக்கி நக்கி சாப்பிட்டுட்டே இருந்தான்னா ரொம்ப ஆசை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறார். அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார், ஆலிக்கிய நிரவசேஷம்னார். நிரவசேஷன்னு என்ன? ஆலிக்கியான்னா நன்னா நக்கின்னு அர்த்தம். நிரவசேஷன்னா மிச்சமே வைக்காமல்னு அர்த்தம். துளி கூட மிச்சமே வைக்கலை, நன்னா ஒட்டை நக்கி சாப்பிட்றானா. இந்த பாத்திரத்தில் வச்சு கொடுத்தா ஒட்டை நக்கி சாப்பிட்டா, அடே கொஞ்சம் வெயிடா மிச்சம் வெயிடா, பாத்திரத்தையாவது மிச்சம் வெய்யி, நீ நக்கி சாப்பிட்றது பார்த்தா பாத்திரத்தையே சொராண்டி சாப்பிட்டுடுவ போல இருக்க. இது சாப்பிட்ட பாத்திரமா சாப்பிடாத பாத்திரமானு கூட தெரியல, அவ்வளவு நன்னா அத்தை ஒட்டை நக்கி விட்டானே அப்படின்னு சொல்கிற மாதிரி நிரவசேஷம்னார். சரி, இவ்வளவு நக்கி சாப்பிட்டுட்டானே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அலப்த திருப்தி. ஐயோ முழுக்க சாப்பிட்டுட்டேன்னு திருப்தி ஏற்படலையா, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லையே, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்னா ஒட்டை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லையே, ஐயோ இவ்வளோ தான் இருக்குது ஆற்றுல எல்லாத்தையும் உனக்கு போட்டாச்சுன்னா சரின்ட்டு வெறும் கரண்டியை வச்சு நக்கிட்டு இருக்கானா இவன். அலப்த திருப்திகின்றார். இன்னும் எம்பெருமானுக்கு திருப்தி உண்டாகலை. அதுக்கப்புறம் 4வது நிலை என்ன? தாம்யசி ஏக்கம். தாபம்னா என்ன அர்த்தம்? ஐயோ இன்னும் கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்ருக்கலாம், அதுக்குள்ளே ஆகி போச்சுன்னு சொல்கிறாள், இன்னமும் கொஞ்சம் தான் கொடுத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு இப்படியெல்லாம் நினைக்கிறானே, இதுக்கு தான் ஏக்கம் இருக்கு, அதுக்கு தான் தாம்யசின்றார். இத்தனையும் பகவான் ஒரு சேத்தனுடைய தோஷ விஷயத்திலே என்று வேதாந்த தேசிகன் தயா சதகத்திலே காட்டுகிறார். என்னால் அந்த எம்பெருமான் உடனே எல்லாரும் இதில் கேள்வியெல்லாம் கேட்பா. என்ன கேள்வி கேட்பாப்பா? நம்முடைய தோஷத்தில் எம்பெருமானுக்கு இவ்வளவு ஆனந்தம்னா நிறைய தோஷம் பண்ணணுமா, அப்போ அதுதான் நம்மள இடத்துல நிறைய இருக்கணுமான்னு அப்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது. என்ன பகவானுடைய பெருமையை சொல்கிறதுக்கு சொன்ன விஷயத்தையும் நம்மையும் அதில் என்ன நினைக்கணும் தெரியுமோ, அதெல்லாம் நம்ம விஷயத்தில் இல்லை. எவன் நெருங்கின அடியவனாக ஒருத்தனை நினைத்திருப்பானோ பகவான், அவன் விஷயத்தில் பண்ணுவன் அர்த்தமே தவிர அதுக்காக நமக்கும் அப்படி பண்ணுவன்னு நாம் நினைத்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நம்மாழ்வாரிடத்துல, ஒரு நாதமுனிகளிடத்துல, ஒரு எம்பெருமானார் திரு ராமானுஜர் இடத்துல அவன் இப்படி இருக்கலாம், அதுக்காக நம்மிடத்தில் பாட்டு நம்ம தோஷம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தோஷம் இருந்தாலும் அவன் நிச்சயமாக இப்படித்தான் நடந்து கொள்வான்ங்கிறது அவனுடைய குணம். அது சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், சுவாமி இவர் இருக்காரு, ரொம்ப எனக்கு வேண்டியவர், பெரியவர், எவ்வளவு விஷாலும் இவர் கோபமே வராதுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அதுக்காக அவரை போய் கண்ணாபின்னா வெய்யணும்னு அர்த்தமாண்ணா? அந்த அர்த்தம் யாரும் எடுத்துக்கூடாது. எவ்வளவு விஷாலம் இவருக்கு கோபமே வராதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் உண்மையான குணமாக கூட இருக்கலாம். அதுக்காக கோபமே வராதுன்றத கோபம் வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு வெய்ய ஆரம்பித்து ஒருத்தர் நன்னா திட்டி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நீ சொன்னது வாஸ்தவம் தான் அப்படி நிரூபிக்கணுமான்னா அவசியம் இல்லை. ஆகையினால பகவான் விஷயத்தில் சொல்லக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்கும் பெரும் புகழ் என்று அப்படி நினைக்கணுமே தவிர அதுக்காக அதெல்லாம் நாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்ட வாத்சல்யம் என்கிற குணம் பரமபதத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு வேலையே கிடையாதுன்னுட்டு. ஏன் வேலை கிடையாதுன்னா, பரமபதத்தில் குத்தமே கிடையாது, யாரிடத்துலையும் தோஷமே கிடையாது. எல்லாரும் நித்திய சூரிகள், எல்லாரும் முக்தாத்மாக்கள். இதுலேருந்து விடுபட்டு போய் பரமபதத்தில் சுத்த ஸ்வரூபத்தோடு போய் அங்கே சேர்த்து விட்டார்களானால் அப்போ அவர்களுக்கு அங்கே தோஷம் என்ன இருக்க போகிறது? தோஷம் இருக்கிறவனிடத்துல தான் வாத்சல்யத்தை காட்ட முடியுமே தவிர தோஷம் இல்லாத இடத்துல வாத்சல்யத்தை எப்படி காட்டுறது? அதனால் பரமபதத்தில் வாத்சல்யத்துக்கு வேலை இல்லை. அதே போல் இன்னும் இந்த தயை, காருண்யம், கிருபை என்கிற குணங்களுக்கெல்லாம் கூட பரமபதத்தில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். நன்னா புரியணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். கம்பராமாயணத்தில் கம்பர் காட்டுற உதாரணம் தான் இது. அயோத்தியை வர்ணிச்சுட்டே வராருவர். அங்கே இருக்கிறவாள்லாம் அயோத்தியில் அவ்வளோ வசந்தவாளாக இருக்கா, நல்லவாளாக இருக்கா, எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கான்னு விசாரிச்சுட்டே வரப்பொழுது திடீர்னு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு தெரியுமோ? அயோத்தியில் இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும் என்னன்னா யாரும் தர்மமே பண்ணுறதில்லைன்னு, தானமே பண்ணுறதில்லைன்னுட்டு. அயோத்தியில் இருக்கிறவா யாரும் தானமே பண்ணுறதில்லைன்னு. ஐயோ இது என்ன பெருமையான்னா, இது சிறுமையன்றோ?
அயோத்தியில் இருக்கிறவா தானம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் அது குறைதானே அப்படின்னா உடனே என்ன சொன்னார் தெரியுமோ, இல்லை அங்கே தானம் வாங்கிறதுக்கு உரியவன் யாருமே இல்லைன்னுட்டார். எல்லாருமே கோட்டீஸ்வரனாக இருந்தா யார் தானம் கொடுக்கறது, யார் தானம் வாங்கிறது? அப்போ என்ன தெரியறது, தானம் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு பெருமை சொல்லணுமானால், இவன் ரொம்ப தானம் பண்ணுறவன் பெருமை சொல்லணுமானால், அப்போ தானம் வாங்குறவன் 2 பேர் இருந்தால் தான் அவனுக்கு அந்த பெருமை கிடைக்குமே தவிர இல்லைன்னா பெருமை கிடைக்காது. அதுபோல் வாத்சல்யம் என்கிற குணத்தை பரமபதத்தில் எம்பெருமான் வெளிப்படுத்தணும்னா அப்போ பரமபதத்தில் போய் தோஷமுள்ளவர்கள் 4 பேர் இருந்தால் தான் அவள் இடத்துல அதை காட்ட முடியும். பரமபதத்தில் தோஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? அதனால தான் பகவான் என்ன பண்ணுறான், இந்த குணங்களெல்லாம் வெளிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் அவதாரமே பண்ணுறான்னு சொல்கிறான். இல்லைன்னா அவனுக்கு அவதாரங்கள் வேண்டியதில்லை. அவதாரத்துக்கு எத்தனையோ காரணம் சொன்னமோ இல்லையோ, அதில் இதுவும் ஒரு காரணம். அதைத்தான் பராசர பட்டர் காட்டுகிற பொழுது குண பரிவாகாத்மனாம் ஜன்மனாம்னு காட்டுறார்னா அந்த குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக கொண்டவை தான் அவதாரங்கள்னு காட்டினார். அந்த குணங்களை நமக்கு தெரிவிப்பவை தான் இந்த திருநாமங்கள் என்று நாம் இப்படி பார்க்கிறோம். 1000 திருநாமங்கள் இதெல்லாம் வரிசையாக பல அவதாரங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு கடைசியாக கிருஷ்ணாவதாரத்தை தான் அனுபவிக்கணும். பலராம அவதாரம் பரசுராம அவதாரம் 2ம் நான் விரிவாக எடுத்து கொள்ளலை. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் தசாவதாரத்தில் அந்த 2 அவதாரத்தை விட்டுவிட்டேன். அதுக்கு பதிலாக வேற அவதாரங்கள் 2 சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று என்ன சொன்னால், கஜேந்திரனுக்கு அருள் புரிந்த ஹரி என்கிற அவதாரம், அதை சொல்லியாச்சு. மத்திய விரிஞ்ச கிரிசம் பிரதமாவதாரா என்று விஷ்ணுவனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லி ஆயிடுது. அதனால் 2 அவதாரத்தை சொல்லிவிட்டேன். இந்த 2 அவதாரத்தை விட்டுட்டேன்னா கூட தசாவதாரம் தான், 10 அவதாரம் தான். அதில் ஒன்றும் குறையில்லை. 10 அவதாரங்களை நாம் அனுபவித்தோம் என்று கொள்ளலாம். ஏன்னா தசாவதாரத்தினுடைய அனுபவமே ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கொண்டிருக்கான்னு நான் ஏற்கனவே தெரிவித்தேன். திருமங்கை ஆழ்வாரை கூட ஒரு பதிகம் 10 அவதாரங்களை பற்றி அருளி செய்த பதிகம், அந்த பதிகத்திலே காட்டுகின்ற பொழுது நிலையிடமெங்குமின்றி நெடுவெள்ள மும்பர் என்று தொடங்குகின்ற 11ஆம் 4ஆம் திருமொழியிலே 10 அவதாரங்களுக்கு 10 பாசுரங்களை பாடியிருக்கார். ஆனால் நடுவில் ஒரு அவதாரத்தை விட்டுட்டார். பலராம அவதாரத்தை விட்டு அதுக்கு பதிலாக ஹம்சாவதாரம்னு சொல்லியிருக்கார் அவர். இப்போ ஜெயதேவர் எடுத்த எடுப்புலேயே சொன்னேன், அவர் ஜெயதேவர் என்கிறவர் ரொம்ப அற்புதமாக தசாவதாரத்தையும் பாடியிருக்காருன்னு சொல்லி அவர் பிரளய அந்த இதில் மத்ஸ்யாவதாரத்தை பற்றி கூர்மாவதாரத்தை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது ஜெய மீனதனுஹு ஜெய ஜெகதீஷஹரே என்னெல்லாம் சொல்லிகிட்டே வந்தவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, கிருஷ்ணாவதாரத்தை தசாவதாரத்தில் சேர்க்காமல் புத்தாவதாரத்தை தசாவதாரத்தில் சேர்த்துட்டார். புத்தனை அவதாரமாக சேர்த்துட்டு அந்த புத்தனை சொல்லிட்டு கடைசியில் கிருஷ்ணாய துப்பியம் நமஹா என்று கண்ணன் இடத்துல கொண்டு முடித்தார். காரணம் என்னன்னா, கண்ணன் என்கிற பரமாத்மா தான் இந்த 10 அவதாரங்களை எடுத்தான்னு சொல்கிற பொழுது அவர் மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ராமோ ராமச்ச புத்த கல்கீதி விஸ்ருதா யாருன்னு கேட்டான் கிருஷ்ணஹான்னு கொண்டு முடிச்சுட்டார். அதனால் தசாவதாரம் என்கிறதை பல விதமாக பலர் கொண்டிருக்கிறார்கள். அதில் பலராம அவதாரன்றது அம்சாவதாரம், பரசுராம அவதாரம் என்கிறது ஆவேசாவதாரம் என்று பிரித்து காட்டியிருக்கிறார்கள் நமக்கு பெரியோர்கள். ஆவேசாவதாரம்னா என்னன்னா, எம்பெருமான் இப்போ ராமன் என்னால் பரமாத்மாவே கர்ப்பத்தில் தங்கி பறந்தான்னு நேற்று சொன்னேன். அந்த மாதிரி பறக்கிற பொழுதே பரமாத்மா அப்படி பரசுராமனாக பறக்கல்ல. அப்போ பரசுராமன்னா ஜமதக்னியினுடைய பிள்ளையாக பிறந்திருந்தார். இந்த க்ஷத்திரியர்களை அழிக்கணும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அப்பொழுது என்ன பண்ணினார்னா, அந்த பகவான் பரசுராமன் இடத்துல ஆவேசித்து அவனுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த க்ஷத்திரியர்களையெல்லாம் அழிக்கும்படி பண்ணினார். ஆனால் அந்த ஆவேசம் விலை கொடுத்து, அந்த காரியம் முடிஞ்ச உடனே விலை கொடுத்து. அது எப்படி தெரியறதுன்னா, ராமனிடத்தில் தோற்று போனாரோ இல்லையோ அவர். அப்போ என்ன ஆயிடுது, அந்த சமயத்தில் அந்த பரசுராமனிடத்தில் பகவானுடைய ஆவேசம் இல்லை. ஏன்னா பூர்ணாவதாரமாக பெருமாளே பகவானே எழுந்தருளி விட்டபடியினாலே பரசுராமனிடத்தில் அந்த ஆவேசம் இல்லை என்று சொல்லும்படியாக அது இருக்கிறது. அதற்கு மேலே இது அடுத்தபடியாக பலராம அவதாரம் என்கிறது ஒரு கொஞ்சம் அம்சம் மட்டும்தான். இப்போ சக்கரவர்த்தி, அதாவது சக்கரவர்த்தி திருமணம் அவதரித்த பொழுது கூட இளைய பெருமாளிடத்தில் பரதாழ்வானிடத்தில் சத்ருக்னாழ்வானிடத்தில் கூட பகவானுடைய அம்சம் உண்டுன்னு சொல்கிறார். அதனால் இங்கேயும் கூட பலராமனிடத்தில் அந்த அம்சம் மட்டும் இருந்தது. ஓர் அம்சம் பூர்ணாவதாரமாக கிருஷ்ணாவதாரம் தான் இருந்தது என்று சொல்கிறார். அதனால் கிருஷ்ணாவதாரத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். சஹஸ்ரநாமத்தில் கிருஷ்ணாவதாரத்துக்கு திருநாமங்கள் உண்டான்னு யாரும் கேள்வியே கேட்க மாட்டா. என்ன காரணம்னா, சஹஸ்ரநாமமும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தானே.
அந்த கண்ணனை காட்டித்தானே பீஷ்மாச்சாரியர் என்ன சொன்னார்? ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மஹா அதிகதமோ மதா என்று ஏஷா என்று காட்டினது ஆரைனா அந்த கண்ணனையே காட்டியிருக்கார். இந்த கண்ணன் பீஷ்மாச்சாரிய சாஸ்திர நாமத்தை சொன்ன பொழுதோ கண்ணனும் பக்கத்திலேயே இருந்து கேட்டிருக்கான்னு தான் அர்த்தம். இப்படித்தான் எல்லாரும் சொல்றா. பக்கத்திலேயே கண்ணனும் கூட இருந்து அதை தன் திருச்செவியாலே தானே கேட்கிறான். பீஷ்மாச்சாரியர் சொல்றார். பீஷ்மாச்சாரியர் சொன்னதும் அவர் புதிதாக சொன்னதன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ரிஷிவி பரிகீதானி தானி வக்ஷியாமின்னு இவர் சொன்னபடியினாலே ஏற்கனவே ரிஷிகள் தொகுத்து சொன்னதைத்தான் நான் இப்பொழுது தொகுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபடியினாலே சஹஸ்ரநாம அத்தியாயம் பூர்த்தியாக கிருஷ்ணாவதாரத்தை பற்றினது தான் என்று கொண்டு விடலாம். ஆனாலும் ஸ்ரீ பராசர பட்டர் அந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிற பொழுது அந்த வியாக்கியானத்துக்கே என்ன பேர் வச்சார் தெரியுமா? அந்த வியாக்கியானத்துக்கெல்லாம் பேர் வைப்பான். அந்த காலத்தில் ஒரு புஸ்தகம் எழுதினா வெறும் புஸ்தகத்துக்கு பேர் வைக்கிறது, விரிவுரை எழுதுகிற பொழுது அதுக்கு ஒரு பேர் வச்சார். என்னன்னா பகவத்குண தர்ப்பணம்னு பேர் வச்சார். அதுக்கு அந்த வியாக்கியானத்துக்கு என்ன பேருன்னா பகவத்குண தர்ப்பணம் என்னால் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை எடுத்து காட்டுகிற கண்ணாடின்னு அர்த்தம். தர்ப்பணம்னா கண்ணாடி. அப்படியே பகவானுடைய கல்யாண குணம் நம்முடைய முகத்தை உள்ளது உள்ளபடி காட்டுகிறது கண்ணாடி இல்லையா? அதுபோல பகவானுடைய கல்யாண குணங்களை உள்ளது உள்ளபடி காட்டுகிற கண்ணாடி என்று தம்முடைய வியாக்கியானத்துக்கு அவர் அற்புதமாக பேர் வைத்தார். அவர் சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் கொத்து கொத்தாக சில திருநாமங்களை எடுத்து இந்த திருநாமங்களெல்லாம் என்னென்ன அவதாரத்தை சொல்கிறதுன்னு சொன்னார்னு காட்டினேன். இப்போ கீழே ராமாவதாரத்தை சொல்கிற பொழுது பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா என்று அந்த பரர்திகின்ற திருநாமம் தொடங்கி ஒரு 32 திருநாமம் அப்படியே ராமாவதாரத்தை காட்டுறதுன்னு காட்டினார் அவர். அது மாதிரி இங்கே சஹஸ்ரநாமத்தில் வசுரேதாஹா அப்படின்ற ஒரு திருநாமம் அவருடைய கணக்கு பிரகாரம் 697வது திருநாமம். அதிலேருந்து ஆரம்பித்து 786வது திருநாமம் வரை 90 திருநாமங்கள் கிருஷ்ணாவதாரத்தை சேர்ந்தது என்று காட்டியிருக்கார். 90 திருநாமம் எத்தனை நாள் வேணும் சொல்லுங்கள் அனுபவிக்கிறதுக்கு? நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் கொடுத்தா கூட போகாது இல்லையா? அவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அத்தனையும் நாம் பார்க்க போகிறதில்லை. ஏதோ அந்த அவதாரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப வேற யாருக்கும் இல்லாத சில சிறப்பெல்லாம் இந்த அவதாரத்திலே பராசர பட்டராலே அல்லது சஹஸ்ரநாமத்திலே அந்த வேதவியாசராலேயே காட்டப்பட்டிருக்கிறது என்கிறது ஒரு தனிப்பட்ட விசேஷம். அதை நான் தெரிவிக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அவதாரங்களிலே எந்த அவதாரத்திற்கு பெருமை என்னால் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் 2 அவதாரத்துக்கும் தனிப்பட்ட பெருமைகள் உண்டு. 2ம் பூர்ணாவதாரம். ஒரு குழந்தையாக பிறந்து படிப்படியாக வளர்ந்து பல பல காரியங்களை பல பல இடைவெளிகளிலே சாதித்து அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நாள் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளுதல் என்று, அதாவது தன்னுடைய காரியத்தை முடித்துக்கொண்டு தன்னுடைய சோதியான பரமபதத்திற்கு எழுந்தருளுதல் என்கிறது 2 அவதாரத்திலையும் பார்க்கிறோம். அதாவது எப்படி ராமபிரான் ததச்ச துவாதசே மாசே சைத்திரே நவமிகே தித்தௌ என்று 12 மாதங்கள் கௌசலையினுடைய திருவயிற்றிலே அவன் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தானோ, அதே போல யசோதையினுடைய வயிற்றிலே 12 மாதம் 12 திங்கள் வயிற்றில் கொண்டவ பாங்கினால் என்று எண்ணிலங்கொங்கை அமுதமூட்டி எடுத்தியான் என்று பெரியாழ்வார் யசோதா பாவனையில் பாசுரம் பாடுற பொழுது 12 மாதம் உன்னை சுமந்தேன்னு சொல்கிறார். அங்கேயும் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணியிருக்கார். அவரும் பல ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார். அது எத்தனை வருஷன்றதெல்லாம் கொஞ்சம் விசாரங்களெல்லாம் உண்டு. ராமாவதாரம் எத்தனை வருஷம்னு கேட்டால் ஸ்ரீராமாயணத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்சா ராமோ ராஜ்யம் உபாசித்வா சம்ஸ்தானம் கதம் சம்ஸ்தானம் உத்தமம் என்று 11,000 வருஷம் இந்த உலகத்தில் எழுந்தருளியிருந்தார் என்று அது நன்னா சொல்லியிருக்காது. ஆனால் அதையெல்லாம் எல்லாரும் ஒரு விதமாக ஆராய்ச்சி பண்ணி 11,000ன்றதுக்கு இது வேற, அது அந்த மாதிரி கொள்ளக்கூடாது. ஏன்னா முதல்லலாம் ராமாயணத்தில் சொல்கிற பொழுது நம்ம வயசு கணக்கு மாதிரி தான் சொல்லிட்டு போகிறோம். ராமபிரானுக்கு இப்போ 12 வயசு, அப்பொழுது தான் விஸ்வாமித்திரரோட போனார். அவருக்கு கல்யாணம் 12 வயசில் நடந்தது. அப்போ சீதா பிராட்டிக்கு 6 வயசு, 24 வயசில் வனவாசத்திற்கு எழுந்தருளினார். 14 வருஷம் வனவாசம், 38 வயசில் ராமராவண யுத்தம் நடந்தது. என்ன இந்த கணக்கெல்லாம் நம்ம கணக்காக சொல்லியிருக்காளோ இல்லையோ. அதனால் அந்த 11,000ன்றத கூட ஏதோ ஒரு விதமாக அப்படி காட்டி 110ன்னு கொள்ளலாம் அப்படின்னு காட்டியிருக்கா. சில பெரியவர்களே காட்டியிருக்கிறார்கள். அதனால் ராமபிரான் மொத்தம் எழுந்தருளி இருந்த வருஷம் எத்தனைன்னு கேட்டால் 110 வயசு எழுந்தருளி இருந்தான் என்பதாக ஒரு நிர்வாகம் சில பெரியவர்கள் காட்டியிருக்கார். எது வேணா வச்சுங்க, 11,000 தான் சொன்னாலும் நமக்கு ஒன்றும் குறையில்லை.
இல்லை 110ன்னு சொன்னாலும் அதை பற்றி எத்தனை வருஷம் இருந்தார்ன்றதை பற்றி நமக்கு விசாரம் இல்லை, என்ன பண்ணினார்ன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அது ஒன்று சொன்னான். அதே மாதிரி கண்ணபிரான் எழுந்தருள் இருந்த காலம் என்னால் அதை 100 வயசுன்னு சொல்லியிருக்கா. சரியாக 100 பிராயம் கண்ணபிரான் இந்த லோகத்தில் எழுந்தருள் இருந்திருக்கிறான். பாரத யுத்தமெல்லாம் நடக்கிற பொழுது கண்ணனுக்கு 85 வயசு இருந்திருக்கும். அப்போ தான் பாரத யுத்தத்தை நடத்தி இருக்கிறான். என்ன அப்படியெல்லாம் அது மகாபாரதம் முதலான சரித்திரங்களிலேயே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இத்தனை வருஷங்கள் இவனும் எழுந்தருளிருந்தான், அவனும் எழுந்தருளிருந்தான் என்று இந்த 2 அவதாரம் பூர்ணாவதாரம். இந்த 2 அவதாரத்துக்கும் தனித்தனியாக என்ன விசேஷம்னு பார்த்தா, பகவானுடைய 2 கல்யாண குணங்கள் இந்த 2 அவதாரத்தில் ரொம்ப பிரசித்தமாக விளங்கித்துன்னு சொல்கிறேன். நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ராமாவதாரத்துக்கு பிரதானமான குணம் எதுன்னு கேட்டால் சௌஷீல்யம்னு பேர். அதுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான குணம் எதுன்னா சௌலபியம்னு பேர். அதுக்கு சௌஷீல்யம்னா என்ன அப்படின்னா சுலபஸ்ய பாவா. அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப சுலபனாக இருத்தல், அதுதான் சௌஷீல்யம். எளியவன், எளிமைன்னு சொல்கிறாள், அதுக்கு தான் சீலம்னா என்ன அது சொல்கிறார். மகதோபி மந்தயுஸ்தக நீரந்திரேண சம்ஸ்லேஷா சீலம் அப்படின்னு அதுக்கு ஒரு விவரணம் எழுதி வைத்திருக்கிறார்கள். சுருதபிரகாசிகாச்சாரியர் காட்டுற விளக்கம் இது. மகதா தான் ரொம்ப அறப்பெரியவனாக இருந்த பொழுதும் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் தன்னை விட மிக 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 தாழ்ந்தவர்களோடும் இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுகிறானே, அந்த குணத்திற்குத்தான் சௌஷீல்யம்னு பேருன்னு சொன்னேன். இது ராமாவதாரத்தில் ரொம்ப பிரசித்தம். அதில் நான் எடுத்து விளக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட உயர்ந்த சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை இவன். அந்த அவதாரத்தில் கூட இயற்கையாகவே இவன் பெரியவன்றதை விட்டுடுவோம், பரமாத்மான்றதை விட்டுடுவோம். அந்த ராமாவதாரத்தில் பிறந்திருக்கிற காலத்திலே கூட ஏக சக்கராதிபதியாய் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை இவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், ஒரு குகனோடு போய் அவனை தோழன் என்று தழுவிக் கொள்ளுகிறான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு என்று அவனோட அந்த சீரணிந்த தோழமை என்று அவனை கொண்டானே, அது சௌஷீல்யமா இல்லையா? அதுக்குன்னு 10 பாட்டு அருளி செய்தார் திருமங்கையாழ்வார். வாத்தமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை என்றார். ஹனுமான் யார்? அவன் வந்து ஒரு குரங்கவன். அவனை தழுவிக்கொண்டான். குகனை தழுவிண்டா கூட பரவாயில்ல, ஏதோ மனுஷனுக்கு மனுஷன், இவன் வேற குலம் அவன் வேற குலம், இவனுடைய ஸ்டேட்டஸே வேற அவனுடைய ஸ்டேட்டஸே வேறன்னா கூட பார்க்காத தழுவின்றது கூட ஆச்சரியம் இல்லை. அடுத்தபடியாக வானரத்தை என்ன தழுவிக்கொண்டானவன். என்னால் அதெல்லாம் அவனுடைய எளிமையை காட்டுகிறது. என்ன இதை சௌஷீல்யம்னு சொன்னான். இதை விட உயர்ந்த குணம் ஒன்று உண்டா? அதாவது இதுக்கு அப்புறம் இன்னொரு குணம் சொல்ல முடியுமா என்றால் சீலத்தை காட்டிலும் என்ன சொல்கிறது, மேம்பட்டதாகன்னு கூட சொல்ல வேண்டாம், கீழ்பட்டதாகனே சொல்லலாம். இல்லை, சீலவன் தன்னை ரொம்ப கீழன்னா ஆக்கிக்கிறான். இந்த சௌஷீல்யம்னா அறப்பெரியவன் தன்னை தாழ விட்டு கொள்ளுகிறான்னா, அப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன குணம் சொல்கிறது அப்படின்னா அதுதான் கிருஷ்ணாவதாரத்தில். என்ன கிருஷ்ணாவதாரத்தில் என்னன்னா சௌலபியம்னு சொன்னார். சௌலபியம்னா என்னன்னா அதுதான் சுலபஸ்ய பாவா. சௌலபியம் மற்றவர்களுக்கு சமமாக தன்னை ஆக்கி கொண்டது ராமாவதாரம். தன்னை விட ரொம்ப தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை சமமாக ஆக்கி கொண்டது ராமாவதாரம். ஆனால் கிருஷ்ணாவதாரம் எப்படின்னா தன்னை விட மிக தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை தாழ்ந்தவனாக ஆக்கி கொண்டது கிருஷ்ணாவதாரம். அவர்களுக்கு ஏவலாளான்னா போனான் இவன். ராமாவதாரத்தில் அதை பண்ணலையே, ஏவலாளாகலை, சமமாக ஆக்கிண்டான். அதான் கேள்வி கேட்டார். என்ன சொன்னார், பராசர பட்டரை பார்த்து, அவர் ராமாவதாரத்தில் தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடாம் பராசர பட்டருக்கு. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் வார்த்தை வாயை கிண்டினா ஏதாவது வார்த்தை வரும் அவர் இடத்துல. சிரியாத்தான்னு ஒருத்தர் போய் கேட்டாராம், சுவாமி உங்கள் ராமனுக்கு என்ன தான் பெருமை இருக்கட்டுமே, எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போம், நான் ஆட்சேபிக்கல, ஆனால் கண்ணன் தூது போனானே அந்த பெருமை உங்கள் கண்ணனுக்கு ராமனுக்கு உண்டான்னு கேட்டாராம். அடியவர்களுக்கு ஆட்பட்டு அவர்களுடைய வேலைக்காரனா தூது போகிறானே, இந்த எளிமை ராமனுக்கு உண்டோ அப்படின்னு கேட்டானான். என்ன சொல்கிறது பார்த்தார் பட்டர். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார், சிரித்தார். உடனே சொன்னாராம், அப்பா அது தூது போகாமல் இல்லை, அவன் பெரிய சக்கரவர்த்தி குலத்தில் பறந்துட்டபடியினால அவனை யாரும் தூது போன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. நீ தூது போறியான்னு யார் போய் ராமனை போய் கேட்கறது, ஒருத்தருக்கும் தைரியம் வரலை. அதனால தான் பார்த்தார் பகவான், அடுத்த அவதாரத்தில் பிறந்தா இனிமேல் சக்கரவர்த்தி பிள்ளையாக பறக்கக்கூடாதுன்னு அதுக்காகத்தான் ரொம்ப கீழ்பட்ட குலத்தில் பிறந்து என்ன பண்ண தான் தூது போனார்.
முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்றான் எவ்வொள் கிடந்தானே. திருவள்ளுவர் பாசுரம். அந்த எம்பெருமானை சொல்கிறார். அவன் தானே சக்கரவர்த்தி திருமகன் தானே இங்கே படுத்துட்டு இருக்கான், வீர ராகவன் இல்லையா? சக்கரவர்த்தி திருமகன் தானே திருவள்ளூரில் இருக்கார். அந்த வைத்திய வீர ராகவன் இவர் யார் தெரியுமா? முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. ஹனுமான் அவர்கிட்ட தூது சொல்லி அனுப்பிச்சார். கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, ராமாயணம் முடியச்சா யாருக்கு பெருமை ஜாஸ்தின்னு பார்த்தா ராமாயணத்தினுடைய ஹீரோவே யாருன்னா கதாநாயகனார் ராமபிரான் தான். ஆனால் அவரை விட பெரிய பெருமை யாருக்கு ஏற்பட்டு போச்சு? இந்த ஹனுமானுக்கு ஏற்பட்டு போயிடுது. எங்கே போனாலும் சாதாரணமாக ராமன் கோவில் பெருசா, ஹனுமான் கோவில் பெருசா. ஹனுமாருக்கு தான் நிறைய கோவில் வச்சுருக்கா. ராமரை விட ஹனுமாருக்கு தனியாக கோவில் ஏற்பட்டு போச்சு. ஹனுமான் என்று சொல்லணும். அதுவும் 32 அடி 42 அடின்னு அடிக்கணக்கில் எல்லாம் ஹனுமான் பெருசாக ஏழை பண்ணி விடுறோம். அந்த மாதிரியெல்லாம் ராமனுக்கு கூட பெருமை ஏற்பட காணுமே. என்ன காரணம் இவனுக்கு இவ்வளோ பெருமை ஏற்பட்டதுக்கு அப்படின்னு பார்த்தா என்ன காரணம்? ஏதோ தூது போயிட்டார். இங்கே சொல்கிறத அங்கே சொன்னார், அங்கே சொல்கிறத இங்கே சொன்னார். இதான் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் பண்ணுற காரியம் தான் வச்சுப்பேன். ஆனால் அவருக்கு ஒரு தனி பெருமை ஏற்பட்டு போச்சு. உடனே ஹனுமான் ஹனுமான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தாலாம். பார்த்தார் பெருமாள். என்ன பண்ணார்னா, இன்னொரு அவதாரம் எடுத்தால் இந்த காரியத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நாமே பண்ணிட வேண்டியது. ஏன்னா அவனுக்கு எதுக்கு பெருமை போகணும் இல்லை? ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுவா, இன்னொருத்தருக்கு பெருமை வந்துவிடும். அடுத்த வாட்டி நீ வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னுடுவா. அது பெருமாளுக்கே அந்த மாதிரி தோணி போயிட்டு தோன்றார். என்ன பண்ண, அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி. உண்மையாக மகாபாரதம் என்று சொன்னால் இந்த கண்ணன் பண்ணின தூதுனால தான் கடைசியில் கண்ணனுக்கு பெருமை ஏற்பட்டு போயிடுது, பாண்டவாளுக்கெல்லாம் பெருமை அமைக்க போயிடுது என்று சொல்லும்படியாக அப்படி ஆகிவிட்டது. ஆகினாலே ராமாவதாரத்திலே தூது போகவில்லை. அந்த குறை தீர கிருஷ்ணாவதாரத்திலே தானே தூது போனான் என்று அவனே இவன் தூது போனான். அதனால் இவன் வேற அவன் வேற இல்லைன்னு பட்டர் பதில் சொல்லிவிட்டார். பட்டரை கேட்டால் ராமனுக்கு என்னதான் பெருமை சொன்னாலும் தூது போன பெருமை சொல்ல முடியாதே நான். ஆனால் அவனே தான் காணும் பறந்தார். அதனால் அதுவும் அவனுக்கே உண்டுன்னு வச்சுக்கும் அப்படின்னு ஏதோ சப்ப கட்டிட்டார் தான் சொல்லணுமே தவிர உண்மையாக கிருஷ்ணாவதாரத்தில் உண்டான சௌலபியம், அந்த சுலபனாக இருக்கிற தன்மை அது ராமாவதாரத்தில் கூட கிடையாது என்று தான் சொல்ல வேணும். அப்படிப்பட்ட அது சௌஷீல்யம்தான் ராமாவதாரத்தினுடைய பிரதான குணம். ஆனால் சௌஷீல்யத்தை காட்டிலும் உயர்ந்த குணம் எதுன்னா சௌலபியம்னு சொல்லணும். ஏன்னா சௌஷீல்யம் என்கிறது தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு சமமாக தன்னை ஆக்கி கொள்ளுதல். ஆனால் சௌலபியம் என்கிறது தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை கீழ்ப்பட்டவனாக ஆக்கி கொள்ளுதல் என்று, இப்படி ஏவலாளனாக ஆக்கி கொள்ளுதல் என்று இருக்கிற நிலை அது கிருஷ்ணாவதாரத்தில் தான் உண்டு. ஆகையினாலே கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவம் தான் சஹஸ்ரநாமத்தில் பூர்த்தியாக இருக்கிறது. விசேஷித்து பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் இந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எத்தனை இடம் வேணால் எடுத்து பார்க்கலாம். பார்த்தா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார்னா இந்த சௌலபியம் சௌசீல்யத்தை தான் முக்கியமாக காட்டு வருவார். இதுதான் பெருமாளுக்கு பெருமையாக சொல்லணும் பகவானுக்கு. ஆதிசங்கர பகவத்பாதர் அற்புதமான வியாக்கியானம். அவருடைய வியாக்கியானத்தில் எந்த குறையும் சொல்லலை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருனா முழுக்க 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 எம்பெருமானுடைய மேன்மையை சொல்கிறார். அவனுடைய பரத்துவம், அந்த பரத்துவத்தை சொல்கிறது தப்பான்னா அதுதான் உண்மை, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அது அற்புதமான வியாக்கியானம் அது. ஆனால் அந்த பரத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எம்பெருமானுக்கு எல்லா மேன்மையும் இருக்கிறதுன்றதுல அது என்ன ஆச்சரியம். அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் எப்படி கீழே இறங்கி வருகிறான் பாருங்கள் என்று இதை காட்டுவதற்கு ஏற்கனவே பரத்துவத்தை சங்கர பகவத்பாதர் நன்ன விஸ்தரமாக தெரிவித்து விட்டபடியினாலே பராசர பட்டருக்கு மறுபடியும் அதையே தெரிவிக்க வேண்டாம்னு தோணி போடுது. அதனால் என்ன பண்ணிவிட்டார்னா அந்த பரத்துவத்தையே தள்ளிவிட்டார். எந்தெந்த இடத்துலலாம் சௌலபியம் சொல்லணுமோ அந்த இடத்துலலாம் சௌலபியம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் என்று நாம் பார்க்கணும். அதில் ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது கிருஷ்ணாவதார திருநாமம் என்று இங்கே வியாக்கியானம் பண்ணலை. ஆனாலும் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை நெஞ்சிலே கொள்ளும்படியான திருநாமங்கள். இப்போ ஒரு 4-5 திருநாமம் சொல்கிறேன். விஜித ஆத்மா, விதேயாத்மா, சத்கீர்த்தி, சின்ன சம்சய. அதுக்கு மேலே என்னன்னா முதீர்ண சர்வ தச்சு, அனீஷா, சாஸ்வத ஸ்திரா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தானே. இந்த ஸ்லோகத்தில் முதல்ல பாருங்க, விஜிதாத்மான்னு ஒரு திருநாமம், விஜித ஆத்மா அப்படின்னு ஒரு திருநாமம். இந்த திருநாமத்துக்கு 2 பேருடைய வியாக்கியானத்தையும் எடுத்து காட்டினால்தான் இவர் எப்படி சொல்லியிருக்கார் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்றது நமக்கு நெஞ்சில் பதியும். அதுக்காக சொல்கிறேன். என்ன பண்ணினான்னா சங்கர பகவத்பாதர்
இந்த விஜிதாத்மான்றதுக்கு என்ன பண்ணினார்னா விஜிதா ஆத்மா மனஹா ஏனசா விஜிதாத்மா. அதாவது விஜிதா ஆத்மானா விஜிதான ஜெயித்தவர்னு அர்த்தம். ஜெயித்தவர் விஜிதா ஆத்மா, தன்னுடைய மனத்தை தாமே ஜெயித்தவர். இது பரமாத்மாவுக்கு உண்டான பெருமைன்னு சொன்னார். நமக்கெல்லாம் மனசை ஜெயிக்க முடியாது, பரமாத்மா என்கிறவர் மனசை ஜெயித்தவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது சங்கரர் காட்டுற அர்த்தம். இது பரத்துவத்தை சொல்கிற அர்த்தம். இதே விஜிதாத்மாவுக்கு உடனே பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டுறாருன்னு கேட்டால், லக்ஷ்மி கமனீயத்துவ சம்பத் உச்ருங்கலமபி மனஹா அஸ்ய பிரணமைஹி பிரவணீகிருத்தமிதி விஜிதாத்மா. என்னன்னா பிராட்டியம் விரும்பக்கூடிய செல்வத்தை உடையவர் இவர். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று ஆழ்வார் சொல்றார். அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர். ஆனாலும் இவர் என்னன்னா விஜித ஆத்மானா என்ன சொல்றது தெரியுமா, இவர் ஜெயித்தவர்னு அர்த்தம் சொல்லலை, அதை அப்படியே பேசிவ் வாய்ஸில் வச்சு ஜெயிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டார். இவர் தோற்றவர்னு சொல்றார். விஜிதாத்மானா ஜெயித்தவர் இல்லை, அவர் என்ன விஜிதா ஆத்மானா ஜெயிக்கப்பட்ட ஆத்மாவை உடையவர்னு. எப்படியும் சொல்லலாம், சம்ஸ்கிருதத்தில் சப்தங்களை மாற்றி அர்த்தம் சொல்லலாம். அதாவது நீங்கள் தத்புருஷ சமாசமாக சொன்னால் ஒரு அர்த்தம் வரும், பகுவிரீகி சமாசமாக சொன்னால் இன்னொரு அர்த்தம் வரும். அதெல்லாம் தமிழில் கூட வேற்றுமை தொகை அன்மொழி தொகைன்னெல்லாம் சொல்லுவாது. இலக்கண வகுப்பு நடத்த வரும்பல நான் இப்போ ஏதோ கொஞ்சம் பேராக இருக்கா, அவளுக்கும் கஷ்டமாக போயிடுது. அதனால் அது வேண்டாம், இலக்கணம்லாம் வேண்டாம், அர்த்தத்தை அனுபவிப்போம். என்ன சொல்கிறான்னா விஜிதா என்றால் தோற்ற ஜெயிக்கப்பட்டவர்னு அர்த்தம் பண்ணுறேன். என்ன சுவாமினா தன்னுடைய அடியவர்களாலே ஜெயிக்கப்பட்டவர்னு அர்த்தம் பண்ணினார். அதாவது திருவடி பணிந்தவர்களுக்கு தாம் பிரணமைஹி பிரவணீகிருதமிதி விஜிதாத்மா, தன்னை அடிபணிந்தவர்களுக்கு தான் தாழ்ந்து இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். சரி, ஒரு திருநாமமாச்சு. ரெண்டாவது திருநாமம் பாருங்கள், விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்னு சப்தம். இதை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற பொழுது விஜிதாத்மா விதேயாத்மான்றத ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இந்த அடுத்த சப்தம் இருக்கோ இல்லையோ, அது நடுவில் ஒரு அகாரம் இருந்ததுன்னா அவிதேயாத்மான்னு பிரிக்கலாம். விஜிதாத்மா விதேயாத்மானா விஜிதாத்மா அவிதேயாத்மான்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படித்தான் சங்கராச்சாரியர் என்ன பண்ணினார், அவனை போய் விதேயன்னா என்ன அர்த்தம், பிரத்தியாருக்கு அடிபணிந்திருப்பவன் அர்த்தம் சொல்லணும். பரமாத்மாவை போய் இன்னொருத்தனுக்கு கீழ்ப்பட்டவன் சொல்லலாமோ, சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணினார்னா விஜிதாத்மா, அவர் என்ன பண்ணினார் நகேனாபி விதேயா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவிதேயாத்மா, யாருக்கும் அடிமைப்படாத தன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவிதேயாத்மான்ற பாடம் கொண்டாடுவர். ஆனால் பராசர பட்டர் அவர் என்ன பண்ணினார், இல்லாத ஒரு அகாரத்தை வரவழைச்சு, ஏன் நம் குறை சொல்லணும், வேண்டாம் விதேயாத்மானே சொல்லலாம். விதேயாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார் பாருங்க, அவருடைய பங்கியை வாசிக்கணும், அதுதான் அழகு. தேஷாம் விதேயம் ஹி, அந்த கீழே சொன்னார அடியவர்கள், அவர்கள் இக ஆகச்ச இக திஷ்ட இக ஆஸ்வ இதம் புக்ஷ்வ இதி விதாத்தும் ச யோக்கியம் ஸ்வரூபம் அஸ்யேதி விதேயாத்மா. இவர் விதேயாத்மான்னு பாடம் சொல்லிவிட்டார். யாராவது இங்கே வா அப்படின்னா வருவர், உட்காரு அப்படின்னா உட்காருவர், எழுந்துரு எல்லாம் எம்பெருமான் அவ சொன்னபடி கேட்கிறான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். தெரியுமோ இல்லையோ, கேள்வியெல்லாம் பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அர்ச்சாவதாரத்தில் விபவாவதாரத்தில் பண்ணியிருந்த ஆச்சரியம் இல்லை. அர்ச்சாவதாரத்தில் திருமழிசை ஆழ்வார் அவனை பார்த்து பைன்னாகப்பாய் சுருட்டி கொள்னார். உடனே சுருட்டிண்டு அவர் பின்னாலேயே போயிட்டான்றார் யதோத்தகாரி என்கிற எம்பெருமான். மறுபடியும் பைன்னாகப்பாய் விரித்து கொள்னார், பைன்னாகப்பாய் விரிச்சு கொண்டுட்டான். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அடியவர்களுக்கு விதேயன்னு தெரியும். அவிதேயன்னா பரமாத்மாவுடைய தன்மை அதுதான். ஒருத்தருக்கும் விதேயப்படாதவர்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது, அது உண்டானது தான். ஆனால் அதை விட எது சிறப்புன்னா பட்டர் இப்படி காட்டினார். என்ன எப்படி காட்டினார்னா விதேயா ஆத்மா. என்னால் அடியவர்கள் எத்த சொன்னால் நாம் எத்த சமர்ப்பிக்கிறோமோ இத்த சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆணும். அவனுக்கு நம்ம ஆற்றுல திருவாரணம் பண்ணுறா, கொண்டு போய் எத்தையோ வைக்கிறா, சுட 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 வைப்பா. என்ன அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து நேராக கொண்டு போய் பெருமாள் இடத்துல வச்சு அம்சம் பண்ணிடுச்சு, இத்த தின்னுன்னு தானே அர்த்தம் அவனுக்கு. ஐயோ நாக்கு சுட்டு போயிடுமே பெருமானுக்குன்னு யாராவது நம்ம நினைக்கிறோமோ, கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை பெருமாளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவா சொல்லிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இவா பண்ணிவிடுறது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், நீ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியைத்தான் பார்க்குறானே தவிர மறுபடியும் சொல்லச்சே என்ன சொல்கிறான், ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி. ரெண்டு இடத்துலையும் அந்த பக்தி சப்தத்தை ரெண்டு பூர்வார்த்தத்திலையும் உத்தரார்த்தத்திலையும் காட்டியிருக்கா ஸ்லோகத்தில். அடியவர்கள் கொடுக்கறத பக்தியோடு கொடுக்கறத ஏற்றுக்கிறானே தவிர இவர்கள் எதை கொடுக்குறார்கள்
எப்படி கொடுக்குறார்கள் கூட அவன் பார்க்கறது இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அவன் விதேயப்பட்டவனாயிருந்து இவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்கிறான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா என்று இவன் சொன்னான். அர்ஜுனன் இந்த கண்ணனை பார்த்து என்ன சொன்னான்? இவன் தேரோட்டுறான் கண்ணன். அதுக்கே அவன் என்னடா இது அர்ஜுனன் கண்ணன் நமக்கு தேரோட்டுறானேன்னு பயந்து நடுங்கணும். ஆனால் இவன் என்ன நினச்சான்? நான் தான் ரதி, நீ வரும் சாரதி தான், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்? உபயோகோ சேனையோகோ மத்தியே மேரதம் ஸ்தாபய. அங்கே பாருங்க, அந்த மேரதம் எவ்வளவு அகங்காரம். என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னான். உடனே அப்படியே நிறுத்தினான். ஏன்னு கூட கேள்வி, இது யாருடைய ரதம்? உன் ரதமா? படா, இந்த ரதம் படுற பாடு பாரு. ஏன்னு கடைசியில் நித்தியம் அந்த தேருக்கு சாரதியாக இருந்தான்னா நிஜமாக சொல்கிறேன், அதெல்லாம் முழுக்க நாம் கேட்டோம்னா கண்ணில் கண்ணீர் வரணும் நமக்கு. இப்படி கூட பரமாத்மான்னு ஒருத்தன் பண்ணுவனா, பரமாத்மாவா இருக்கிறவன் ஒருத்தன். கர்ணனுக்கு தேர் ஓட்டணும் ஒருத்தன். சல்லியன்னு ஒருத்தனை போய் கேட்கிறான். அவன் ஒரு ராஜா. அந்த சல்லியனை போய் நீ இவனுக்கு அர்ஜுனனுக்கு தான் கர்ணனுக்கு தேர் ஓட்டுன்ற. நான் ஓட்ட மாட்டேன்னுட்டேன். அதெல்லாம் எனக்கு தேர் ஓட்டுறதா என் வேலை? நான் என்ன எப்பேற்பட்ட குலத்தில், சத்திரிய குலத்தில் பிறந்தவன் அப்படின்னு அவன் மாட்டேன்னு சொன்னான். அப்போது இல்லை இல்லை நீ அவசியம் ஓட்டி ஆகணும் அப்படின்னா, நான் ரதத்தை மட்டும்தான் ஓட்டுவேன், வேறு எந்த காரியமும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது, போய் பார்க்கணும் நீங்கள். எடுத்து ஏதாவது டிரான்ஸ்லேஷனாவது இருந்தால் எடுத்து பாருங்கள். சரி, தேரை மட்டும், தேரில் ஏறி நான் வண்டியை மட்டும் ஓட்டுவேன், மீதி காரியங்கள்லாம் பண்ண மாட்டேன்றான். சரி, அத்தையானா பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஓட்டுறதுக்கு யாரும் இல்லை. நைத்தா அவனை கண்ணன் தேர் ஓட்டுறான் அர்ஜுனனுக்கு. அந்த அளவு ஸ்தானத்தில் வச்சு தான் உன்னை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னலாம் சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சம்மதிக்க வச்சு அவனை தேர் ஓட்ட சொல்கிறான். அந்த தேர் கீழே பதிஞ்சுடுறது, அதை தூக்குன்னு சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டான். கேட்டால் அது என் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் கண்ணன் அப்படி இல்லை. என்னவெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா இங்கே அர்ஜுனனுக்கு? தேர் ஓட்டுறதுன்னா ஏதோ நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், உள்ள காரை ஓட்டுற டிரைவர் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நான் சொல்லுவேன் வேடிக்கையாக, என்ன தெரியுமா, நாம் வாங்குகிற கார் மொத்தம், கொஞ்சம் இந்த லௌகிக விஷயம் கேளுங்கள், வாங்குகிற கார் மொத்தம் என்னன்னா ஃபாரின் மேடு கார் தான் 90%. அந்த டைப்பில் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் கார் இதெல்லாம், நம்மள்தெல்லாம். அதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த கார்கள் மொத்தம் ஃபாரினில் ஓட்டுறவா மொத்தம் அங்கெல்லாம் டிரைவர் வச்சுக்கிற வழக்கம் கிடையாது. செல்ஃப் டிரைவ் தான் அது மொத்தம். ஃபாரினில் இருக்கிறவெல்லாம் நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். டிரைவர்லாம் சம்பளம் கொடுத்து யாரும் வேலைக்கு வச்சுக்க மாட்டாலும் இவ தான். அதனால் என்ன தெரியுமோ, ஓட்டுறவனுக்கு மேக்ஸிமம் கம்ஃபர்ட் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான் சீட்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பா. நீங்கள் வேணால் பாருங்க, அந்த சீட்டை முன்னால் நகர்த்திக்கலாம், பின்னால் நகர்த்திக்கலாம், படுத்துக்கலாம், சாஞ்சிக்கலாம், என்ன வேண்டாம், எல்லாம் டிரைவருக்கு உண்டு. ஆனால் சொந்தக்காரனுக்கு ஒன்றும் கிடையாது, இடிக்கிட்டு தான் போய் உட்காரணும் காரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரனுடைய சேரை பின்னால் நகர்த்த முடியாது, முன்னால் நகர்த்த முடியாது. இவன் சேரை நகர்த்திட்டானா அவன் இடிக்கிட்டு உட்காரணும் இல்லையா? இவன் ஆசனத்தை சீட்டை நகர்த்திட்டானா அவன் எஜமானம் இடிக்கிட்டு உட்காண்டானும். இப்படி தான் இப்போ டிரைவர் பார்த்தா இந்த கார்லலாம் டிரைவர் தான் சௌக்கியமாக இருக்கான் உட்காந்து வர இவனை விட. ஆனால் தேரில் அப்படி இல்லை. சாரதி என்கிறவனுக்கு எவ்வளவு காரியம் வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். அத்தனையும் கண்ணன் பண்ணினான். அதுதான் ஆச்சரியம். என்னன்னா, அந்த தேர் என்கிறது கொஞ்சம் ஒசரத்தில் இருக்கும். ஏன்னா யுத்தம் பண்ணுறாச்சானு. அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த படிக்க மேலே ஏறுறதுக்கு ஸ்டூல் போட்டு ஏற மாட்டா. எப்படி ஏறுவா தெரியுமா? சாரதி என்கிறவன் முழங்கால் போட்டு இப்படி கையை கட்டிட்டு நிற்கணும். அவனுடைய தோள் மேலே காலை வச்சு அதில் ஏறுவான். இதுதான் சாரதி பண்ண வேண்டிய காரியம். இதெல்லாம் பண்ணணும் சாரதி. அப்படி இருக்கிறவன் தான். அதெல்லாம் ஒரு புரோட்டோகால் வேறு. அது வெறும் இவனுக்கு முடியாதுன்றதுக்கு மட்டும் இல்லை, அதெல்லாம் கௌரவம். அது அப்படி பண்ணினாத்தான் இவனுக்கு ரத்திக்கு பெருமை. என்ன பண்ணுவான், கண்ணன் அப்படி குனிஞ்சு நிற்கணும். உடனே கண்ணனுடைய தலை மேலே காலை வச்சு அர்ஜுனன் தேர் மேலே ஏறி உட்காரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் பெரிய என்ன பண்ண, ஒரே சத்தம், ஒன்றும் காதில் விழாது. இவன் ஓட்டின்னு போகிற பொழுது எப்படி ஓட்டுன்னு எப்படி சொல்கிறது? ரத்தி உட்காண்டிருக்கிறவன் எப்படின்னா, யுத்தம் பண்ணுற காலத்தில் சாரதி எப்பொழுதுமே உட்காந்து தான் இருப்பான், நிற்க மாட்டான். ஏன்னா அவர் தேர் ஓட்டணுன்றதுனால. இந்த ரத்தி இருக்கானோ இல்லையோ, அதாவது அதில் இருந்து யுத்தம் பண்ணுறவன் ரத்தின்னா, இப்போ அர்ஜுனனை சொல்கிறேன் நான் ரத்தின்ற, அவன் என்ன நின்றுட்டு தான் யுத்தம் பண்ணணும். ஆனால் செலுத்துகிற காலத்தில் நின்றுட்டு இருந்தால் கீழே விழுந்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு ஆசனம் இருக்கும், அதில் உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துட்டான்னா 2 காலையும் கண்ணனுடைய முதுகு மேலே வச்சு விடுற, சாரதியினுடைய முதுகு மேலே வச்சு விடணும். வச்சுன்னுட்டு இப்படி 2 காலையும் அழுத்தினா முன்னால் போகணுன்னு அர்த்தம். வலது பக்கம் அழுத்தினா இந்த பக்கம் திருத்துன்னு அர்த்தம், திருப்புன்னு அர்த்தம். இடது பக்கம் அழுத்தினா அந்த பக்கம் திருப்புன்னு அர்த்தம். அப்புறம் நிறுத்துனா மறுபடியும் 2 காலையும் அழுத்தணும். இதெல்லாம் உண்டு, எல்லாம் மகாபாரதத்தில் எல்லாம் இருக்கும், நீங்கள் போய் பாருங்க இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இப்படி காலை வச்சு அழுத்தி தான் அவனுக்கு சமிக்கையே கொடுக்கணும். எல்லாம் முடியறது. முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணணும்னா,
இந்த சாரதி முதல்ல கீழே இறங்கி மறுபடியும் கையை கட்டின்னு நிற்கணும். அவனுடைய தலைமையில் காலை வச்சு தான் இவன் கீழே இறங்கணும். இத்தனை காரியத்தையும் அர்ஜுனனுக்கு கண்ணன் பண்ணியிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இதை சௌலபியம்னு சொல்கிறதா, இதுக்கு கீழே ஏதாவது இன்னும் குணம் இருக்குதான்னு தேடியன்னா சொல்லணும். அந்த காரியத்தை இவன் பண்ணினபடியினாலே தான் இங்கே பராசர பட்டர் என்ன அர்த்தம் பண்ணுறார் பாருங்க, விதேயாத்மான்னு அர்த்தம் பண்ணுறார். அவிதேயாத்மா இல்லை, விதேயாத்மா. இப்படி நில்லு, அப்படி நிற்காரு, இந்த காரியத்தை பண்ண, அந்த காலை எடுத்து தலைமையில் வச்சாலும் அதை சகித்து கொள்கிற ஒரு அந்த குணம் என்கிறது கண்ணபிரானுக்குத்தான் உண்டு. ஆயினால் அவனை அவிதேயாத்மா, ஒத்தருக்கம் கீழ்ப்படாதவர் என்று அவருடைய தானான தன்மையை சொல்வதை காட்டிலும் அவன் தன்னுடைய விருப்பத்தின் பேரிலே அவன் கொண்ட அந்த ஒரு குணம் இருக்கிறது, அந்த சௌலபியம். அது ஒரு சப்தம் தான் இருக்கு, அது கீழே இன்னொரு சப்தம் இருந்தால் அதை சொல்ல வேண்டியது. அப்படி அவன் விதேயனாய் இருந்தானே, அதைத்தான் இந்த இடத்துல காட்டுகிறார். விதேயாத்மா இக ஆகச்ச இக திஷ்ட இக ஆஸ்வ இதம் புங்க்ஷ்வ என்று எத்த சொன்னாலும் அதை அப்படியே கேட்கிறவன் பகவான் என்று விதேயாத்மான். அதுக்கு மேலே அடுத்த திருநாமம் சத்கீர்த்திஹின்னு திருநாமம். சத்கீர்த்திஹின்னா என்ன அப்படின்னா, சதி அவிததா கீர்த்திஹி, நல்ல புகழை உடையவர் அப்படின்னு பொதுவான அர்த்தம் சங்கர பகவத் பாதர் காட்டினார். ஆனால் என்ன சொன்னார்னா, இவர் பராசர பட்டர் அர்த்தம் காட்டுற பொழுது என்ன காட்டினா, ஈதிருஷ சௌசீல்ய சௌலபியத்வேன ஆஸ்ய ஆதி மகதி கீர்த்திஹி அஸ்திரிதி சத்கீர்த்திஹி. இப்படிப்பட்ட செய்கைகளையே தனக்கு கீர்த்தியாக உடையவர்னு. எது கீர்த்தின்னா, இன்னொருத்தர் சொன்னதை கேட்டார், அவன் சொன்னபடியெல்லாம் அவனுக்கு ஏவலாளாக இருந்தார், அவன் போ என்னால் போனார், வா என்னால் வந்தார் என்று சொல்கிறாளே, அப்படிப்பட்ட இருக்கிறத விடத்தை தனக்கு கீர்த்தியாக உடையவர் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். சரி, அடுத்த திருநாமம் சின்ன சம்சயா அப்படின்னு. சின்ன சம்சயன, சம்சயம்னா சந்தேகம், சின்னன்னா அது நீக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம், அறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது சின்ன சம்சயன்னா அதுக்கு சங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் பண்ணினார் தெரியுமோ, கரதல ஆமலகவத்து சர்வம் சாட்சாத்கிருதவதா குவாபி சம்சயா நாஸ்தி. அவருக்கு எதுலேயும் சந்தேகம் கிடையாதுன்னு. பரமாத்மாவான பகவானுக்கு எந்த விஷயத்திலையும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா கரதல ஆமலகவத்துன்னு, கையில் இருக்க கையிலங்கு நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாவற்றையும் பார்ப்பவர், சாட்சாத்காரம் பண்ணுறவர் பரமாத்மா. ஆயினாலே சின்ன சம்சயன்னா எந்த சந்தேகமும் அற்றவர் அப்படின்னு அப்படி அர்த்தம் பண்ணினார். ஆனால் பராசர பட்டர் எல்லாம் கீழே சொன்ன நாமத்துக்கு தொடர்ச்சியாக காட்டணும். என்ன பண்ணினானா, ஏவம் சௌசீல்ய பிரதையா ஸ்வவிஷயாயாக என்ன விஷயாக சுஜான துர்ஞான சுசாது துஸ்ஸாத சுசாத துஸ்ஸாத சுலப துர்லபத்வாதி சம்சய சின்னஹா அனேன இது சின்ன சம்சய. தன் விஷயத்தில் அடியவர்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் அறுப்பவர்னு சொன்னார். தான் எல்லா சந்தேகமும் இல்லாமல் இருப்பவர்னு சங்கரர் பாஷ்யம் பண்ணுறார். ஆனால் பட்டர் என்ன பாஷ்யம் பண்ணுறாருன்னு கேட்டால், இவ்வளவு எளியவனாக இருக்கிற பொழுதோ இவன் விஷயத்தில் யாருக்கு என்ன சந்தேகம் வரும், இவனை நாம் அறிய முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகம் கிடையாது, இவர் நமக்கு வசப்படுவரா மாட்டாரா என்கிற சந்தேகம் கிடையாது, இவர் சுலபரா அல்லது துர்லபரா என்ற சந்தேகம் கிடையாது. இப்படிப்பட்ட சந்தேகங்கள் அத்தனையும் இவர் அறுத்து விடுகிறார். தன்னுடைய சௌலபியத்தை குணத்தை வெளிப்படுத்துகிறபடியினாலே இவரிடத்துல யாருமே இவரை போய் நெருங்கலாமா கூடாதா, இவர் நம்ம காரியம் செய்வரா மாட்டாரா என்கிற சந்தேகமெல்லாம் அடியவர்களுக்கு வேண்டவே வேண்டாம். அப்படிப்பட்ட சந்தேகங்களை அறுத்து கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இதையெல்லாம் காணும்படியாக உதீர்ணகனா ரொம்ப எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர்னு அர்த்தம் பண்ணினார் சங்கர பகவத்பாதர். ஆனால் பராசர பட்டர் என்ன சொன்னான்னா, உதீர்ணகான்னா சர்ம சக்ஷுஷாமப்பி பிரத்யக்ஷா, எல்லாருக்கும் நன்ன ஸ்பஷ்டமாக நாம் காணும்படியாக வந்து சகல மனுஜநயன விஷயதாங்கதா என்று சொல்லும்படியாக, அப்படி எல்லோரும் காணும்படியாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தவர் என்ன அர்த்த சொன்னார். சர்வத சக்ஷு, நம்முடைய கண்களுக்கும் கூட புலப்படுபவர். ஒரு திருநாமத்துக்கும் விளக்கிட்டே போனால் அதுவே நிறைய போயிடுறது. அதுக்கு மேலே சொல்கிறார் பாருங்க, அனீஷகான்னு ஒரு திருநாமம் ரொம்ப அழகாக. இந்த திருநாமத்துக்கு ரெண்டு பேரும் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கான்றதை பார்த்தா அவளுடைய அந்த போகிற சைலி எப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அனீஷகான்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா, தனக்கு மேலே ஒரு ஈசன் இல்லாதவர்னு வியாக்கியானம் பண்ணுறார் சங்கர பகவத்பாதர். ந வித்யதே அஸ்ய ஈஷா, ந அஸ்ய ஈஷா வித்யதே, இவருக்கு ஒரு ஈசன் கிடையாது, இவர் தான் எல்லாருக்கும் ஈசன், இவருக்கு மேம்பட்ட ஈசனே கிடையாது.
அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். ஆனால் இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? பராசர பட்டர் அனீஷஹானா ந ஈஷா அனீஷா, இவர் ஈசன் இல்லைன்னார். யாரு? பகவான் ஈசன் இல்லைன்னுட்டார். அவர் ஈசன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தத் பரேஷு அனீஷா தத் அதீன ஸ்நான பரிகர்ம கோஷ்டியாதி சர்வ அவஸ்தாத்வாத்னுட்டு, எல்லா அவஸ்தைகளிலும் அடியவனுக்கு ஆட்பட்டு அவன் சொன்னபடியெல்லாம் கேட்கிறபடியினால இவருக்கு ஈசன்ற பேரே கிடையாதுன்னுட்டார். என்ன அர்த்தம் பாருங்க. எல்லாம் இவனுடைய எம்பெருமான் தான் பண்ணுற ஸ்நானமோ தான் பண்ணுற போஜனமோ எல்லாம் அடியவர்கள் இட்ட வழக்காக இருக்கிறபடியினாலே என்ன ஸ்நானம் அலங்காரம் இன்னும் ஆகாரம் முதலான எல்லாவற்றிலும் இவர் அடியவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறபடியினாலே தான் ஈசனா இல்லாதவர்னு அர்த்தம் பண்ணு. எப்படி இந்த ஒத்து பார்த்தால் எப்படி தெரியறது பாருங்கள். அவர் பரத்துவத்தை சொல்றார். அந்த பரத்துவத்தை சொல்றதுல குறை சொல்லலை, அதுதான் உண்மை. ஆனால் அவன் தன்னுடைய சங்கல்பத்தாலே எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான் என்று காட்டுறதுக்காக அந்த அனீஷா என்று இப்படி ஒரு அர்த்தம். சாஸ்வத ஸ்திரஹா அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த அனீசமான தன்மை என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி அர்ச்சாவதாரமாக எழுந்தொழியிருப்பவர்ன்றார். தான் இவர் காட்டின சௌலபியத்தினுடைய எல்லை நிலம். அதை சாஸ்வத ஸ்திரஹான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சங்கர பகவத்பாதர் காட்டுற பொழுதும் சாஸ்வத ஸ்திரஹான்னு ஒரே திருநாம கூட சாஸ்வதா ஸ்திரஹா ந ஸ்திரஹா சாஸ்வதா, என்னைக்கும் எந்தவித மாறுதலும் இல்லாமல் சதைக்க ரூபாய என்று என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவர்னு அர்த்தம் பண்ணினார். ஆனால் இவர் என்ன கீழே அனீஷான்னு சொன்னமே, அந்த திருநாமத்துக்கு அடுத்தபடியாக சாஸ்வத ஸ்திரஹான்னு வருகிறபடியினாலே அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த அனீஷர் என்கிற நிலை என்னைக்கும் நிலைத்து நிற்கணுன்றதுக்காகவே தான் அர்ச்சாவதாரமாக இருக்கானா. அர்ச்சாவதாரத்தில் என்ன, எம்பெருமானுக்கு எந்த சுவாதந்திரியமும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரம்னு என்ன, கோவில்களிலே அல்லது மடங்களிலே அல்லது திருமாளிகைகளிலே நம்ம போல இருக்கிறவர்களுடைய கிரகங்களிலே எழுந்தருடைய இருக்கிற பெருமானுக்குத்தான் அர்ச்சாவதாரம்னு பேர். இந்த அர்ச்சாவதார பெருமாளுக்கு என்ன சுவாதந்திரியம் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்றார், அவனுக்கு பசித்த போது அவனுக்கு வேர்த்த போது தான் குளித்து, அவனுக்கு பசித்த போது தான் உண்டு, அவன் காட்டின இடத்திலே தான் இருந்து என்ன இந்த அர்ச்சாவதாரத்தை என்னென்னமா காட்டியிருக்கா தெரியுமோ. அர்ச்சாவதாரத்தினுடைய எளிமையை போல ஒன்றும் கிடையாது. ரொம்ப பழைய நாள்லாம் அர்ச்சாவதாரம் பெருமாள் ஆற்றுல திருவாராதனத்துக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு தனியாக ஒரு அறை வைத்திருப்பா இல்லையா. இப்போ திருவாராதன அதாவது பூஜை அறைன்னு ஒரு அறை வைத்திருப்பா. இப்போ எல்லாம் வீடுகள்லாம் அளவு குறைஞ்சி போயிடுச்சு இல்லையா. எல்லாரும் சதுர அடியில் என்ன உட்காந்துருக்கோம். நம்ம முன்னெல்லாம் பெருசாக கிரவுண்டு ஏக்கர்னு பேசிட்ட காலமெல்லாம் போய் இப்போ யாராவது வீடாக இருந்தாலும் என்ன பண்ணோம், எல்லாரும் வீடுக்கு அளவே இப்போ அளவுகோல என்ன ஆகிடுச்சு, எத்தனை பெட்ரூம் அதுதான் இப்போ வீட்டுக்கு அளவுகோல். என்ன ஆச்சு தான் நம்ம எவ்வளவு தாமச புத்தியோடு ஆகிட்டோன்றதுக்கு இதுதான் சொல்கிற. படுக்கை அறையை வச்சு தான் நம்முடைய ஸ்டேட்டஸே இப்போ ஆகி போயிடுச்சுன்னா, அப்போ படுக்கை அறைன்றது என்ன, தூங்குகிற இடம் இது என்னவோ இந்த காரியம் பண்ணுற இடம்னு வச்சுக்கோ, அதை வச்சு தான் நம்முடைய கிரகம்னு ஆகிடுச்சு இப்போ. ஆனால் அந்த இடத்துல சர்வேஸ்வரனுக்கு அறை எதுனார், வெறும் பெறை தான் இல்லையா. கடைசியில் அறை கிடையாது. அறை காட்டாருன்னா ஒரு அறை தான் அவருக்கு, அப்படி ஆகி போச்சு. ஆனால் அதையும் சகிச்சுண்டு நாம் காட்டின இடத்துல உட்காந்துருக்கானோ, ஐயோ அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவர் கொண்டு போய் என்ன சின்ன பொட்டியில் அடிச்சுட்டியேடா நீ அப்படின்னு கேட்கிறானோ, கேட்கறது இல்லை. அதையும் காட்டிலும் இன்னும் கூட அவன் எவ்வளவு சௌலபியமாக இருக்கான். ரொம்ப அழகான ஒரு கதை சொல்கிறான். இந்த கதையை நினச்சா அப்படியே நெஞ்சம் உருகிறது. எம்பெருமான் எப்படியெல்லாம் இருந்தான். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஈட்டு அரும்பதத்தில் காட்டின கதை திருவாய்மொழி ஈடு பகவத் விஷயம் அதனுடைய அரும்பதத்தில். ஆனால் ஒரு அரையர் சுவாமி பெருமாளுக்கு திருவாய்மொழி பாடுறவர் அவர் கோவிலில் நித்தியம் பெருமாளுக்கு திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணுறவர் அவர். அதுதான் அவருடைய கைங்கரியம். அப்படி பண்ணுறவர் அவர் சின்னதாக ஒரு சால கிராமம் ஒன்று வச்சுட்டு இருந்தார். அவருக்கு கண்ணு தெரியாது. ஆனால் தனியாக ஏழை பண்ணி திருவாராதனம் பண்ணுறதுக்கெல்லாம் அவருக்கு சௌக்கியம் இல்லை. அதனால் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமோ, தன்னுடைய வெத்தலை போட்டியில் அந்த சால கிராமத்தை போட்டு வச்சுட்டார். அடிக்கடி ஒரு வெத்தலை பாக்கு போடுவார். அதனால் தனியாக அந்த காலத்துலலாம் வெத்தலை போட்டின்னு ஒன்று கையில் வச்சுட்டுருப்பா, அதுலேயே போட்டுவிட்டார் அவர் சாலி கிராமத்தை. அவர் என்ன பண்ணுவார்னா, கண்ணு தெரியாதனால அப்படியே தேடி எடுத்து பாக்குன்னு நினச்சிட்டு இந்த சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுருவார். எம்பெருமானுடைய சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுருவார். கொஞ்ச நாள் இப்போ மென்று பார்த்துட்டு ஐயோ இது பாக்கு இல்லை சால கிராமம் தெரிஞ்சோடனே ஐயோன்னு சொல்லிட்டு எடுத்து கையால் கிளம்பி அபச்சாரப்பட்டுட்டேன்னு சொல்லி மళ్ళీ அந்த பொட்டியில் ஏழை பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்குறதா எடுத்து வாயில் போட்டுவார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். யாரோ ஒரு பக்தர் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணித்து, என்னடா இது இப்படி சால கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு துப்பி இது என்ன அனுஷ்டானம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், சுவாமி நீர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீர், அது அபச்சாரம் இல்லையா அப்படின்னு. என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு வயசாகி போச்சு, கண்ணு தெரியலை அப்படின்னு. இப்போ சாலி கிராமத்தை எங்கிட்ட கொடுத்துறோம்,
நான் என் காதில் கொண்டு போய் திருவாராதனை பண்ணுறேன் அப்படின்னார். சரி எடுத்துகிட்டு போ, இதுதான் பகவத் சங்கல்பமானா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அந்த சாலை கிராமத்தை வாங்கிட்டு போனார். ஆற்றுல போய் ஒரு நல்லா வெள்ளியில் ஒரு அவர் பட்டா டோபமாக வெள்ளியில் ஒரு சாலை கிராமத்துக்குன்னு ஒரு பொட்டி வாங்கினார். எல்லாத்தையும் அதில் ஏழை பண்ணி அது நல்லா அன்றைக்கி பெரிசா தளிகையெல்லாம் பண்ணி சமர்ப்பிச்சு எல்லாத்தையும் பண்ணி கோவில் ஆழ்வார்லாம் அதுக்கு அந்த பெருமாளை ஏழை பண்ணிவிட்டு கதவை சாப்பிட்டு ராத்திரி படுத்துன்னு தூங்கிவிட்டார். அன்றைக்கி ராத்திரி பெருமாள் சொப்பனத்தில் வந்தாராம் இவருக்கு. அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய சொப்பனத்தில் வந்து, அட படுபாவி, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், ஏன்டா என்னை இப்போ ஆடுபடுத்தி பொட்டியில் அடிச்சு விட்டேன்னு கேட்டாராம். யார்? பெருமாள் அவனை பார்த்து, ஏன்டா என்னை கொண்டு வந்து பொட்டியில் அடிச்சு விட்டேன் அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, அந்த அரையர் சுவாமி உங்கள் வாயில் போட்டுன்னா மென்னு இருந்தாருன்னு. திருவாய்மொழி சொல்கிற வாயில் கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு போகிறேனே, உனக்கு என்னடா கஷ்டமாக இருக்குது, அந்த திருவாய்மொழி ஊறுற ரசத்தை நானும் தான் கொஞ்சம் அனுபவிக்கிறேனே, எனக்கு அதுதான் பரம போக்கியம், முதல்ல கொண்டு போய் நான் அவர்கிட்ட விடுன்னார். அப்படியே சரித்திரம் எழுதி வச்சுருக்கேன். என்ன அற்புதம்! இந்த சரித்திரம் காட்டால் நெஞ்சு உருக வேண்டாம். இந்த சௌலபியம் எங்கே வரும்? அதான் இந்த பாருங்க, அனீஷகான்னா என்ன அர்த்தம், அந்த சாஸ்வத ஸ்திரகான்னா என்ன அர்த்தம், சாஸ்வதா இது நிரந்தரமாக இருக்கும்படியாக அர்ச்சாவதாரத்தில் அடியவன் நினைத்த போது எழுந்து. இப்போ நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு நாள் வெளியூர் போகணும், என்னாச்சு 4 மணிக்கெல்லாம் கிளம்பணுன்னா 3 மணிக்கு ஏந்து பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு போகிறேன். ஏட்டா உனக்கு தான் 4 மணிக்கு போகணும், எனக்கு என்னடா அவசரம், நான் 10 மணிக்கு ஏந்துக்கிறேன்னு ஒரு நாள் பெருமாள் சொல்கிறாரோ, நான் 3 மணிக்கு திருவாராதனை பண்ணால் பெருமாளுக்கு 3 மணிக்கு தருவேன். எனக்கு ஒரு நாள் உடம்பு அசதியாக இருந்து படுத்துன்னு தூங்கி விட்டேன், 10 மணிக்கு தான் ஏன் தானே, அன்றைக்கி 4 மணிக்கே பண்ணியே எனக்கு பசிக்கிறதுன்னு பெருமாள் கேட்கிறாரோ இல்லையே. எத்தனை மணிக்கு நாம் என்ன பண்ணினாலும் சர்வம் சகான்னு பேர் வச்சு, சர்வம் சகத்தே என்ன அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி என்று அப்படியெல்லாம் எம்பெருமான் இருக்கான்னா, அந்த எம்பெருமானுடைய அந்த சௌலபியம் இருக்கிறது, அதைத்தான் சாஸ்வதா ஸ்திரா என்று என்ன சொல்கிறேன்னா, பலவிதமான அர்ச்சாரூபங்களை எடுத்துக்கொண்டு இப்படி அனீசனாய்த்தான் இருக்கிற தன்மையானது நிலைத்து நிற்கும்படியாக அடியவர்களுக்கு காட்டி கொடுக்கிறான் என்று இப்படியே வியாக்கியானம் சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பூர்த்தியாக காட்டி கொண்டு போகிறார். அதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை நினைத்தால்தான் அந்த சௌலபியம் நமக்கு நன்றாக நெஞ்சிலே பதியும். யார் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும், அது குச்சேலருடைய கதையை சொல்கிறாள், வெறும் பிடி அவலை கொடுத்தார், அதில் அவன் அகமகிழ்ந்தான்னு சொன்னான். என்ன ஒரு ஆனந்தம்! அவர் எத்தனைக்கும் குச்சேலருக்கு வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறவரே இவர் தான். ஆனால் அவன் கொண்டு வந்த அவலில் இவருக்கு இவ்வளவு திருப்தின்னா அதுதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு அந்த பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறானே தவிர வேற எதையுமே எதிர்பார்க்கலன்னு கண்ணன் தானே தன் திருவாக்காலே சொல்லியிருக்கான். அங்கே கூட எவ்வளவு அர்த்தம் காட்டியிருக்கா. அவர் சொல்கிறத போது பத்திரம்னு சொன்னான், பத்திரம்னா இலை, புஷ்பம் என்று சொன்னான் பூ, அப்புறம் பலம் என்னால் பழம், தோயம் என்னால் ஜலம், இதில் எது வேணால் நீ சமர்ப்பிக்கலாம். அதுக்கு சொல்கிறார் வியாக்கியானத்தை காட்ட இன்ன பத்திரம்னு சொல்லலைன்றார். அதுதான் ஆச்சரியம். வெறும் பத்திரம் புஷ்பம்னு சொன்னானே தவிர எனக்கு இன்ன இலை தான் வேணும், இன்ன புஷ்பம் தான் வேணும், இன்ன பழம்தான் வேணும்னு கேட்கல. நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். பத்திரம்னா அதை அஷ்னாமின்றானா. அஷ்னாமின்னா உண்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு சுவாமி எல்லாரும் உண்கிறேன்னா எதை உண்ணுவா, வேணும்னா பழத்தை உண்ணுவா, பத்திரத்தை கூட உண்ணுவாளான்னு கேட்டேன். இல்லை இலையை யாராவது சாப்பிடுவாளோ அப்படின்னா, சாப்பிட்ற இலையும் இருக்கும் இல்லை, வெத்தலை பார்க்கலாம் இருக்குது, துளசி இலை கொடுத்தா சாப்பிட்டு விடுவா சில பேர், புஷ்பத்தை சாப்பிடுவாளான்னு கேட்டால், ரோஜாப்பு கொடுத்தா சாப்பிடுவா சில பேர், ஏதோ அதுலேயும் சாப்பிட்ற புஷ்பங்களும் சிலது உண்டுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி இன்ன பத்திரம் இன்ன புஷ்பம்னு சொல்லலேன்னு சொன்னான். நம்ம இதையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இந்த காலத்தில் இன்ன தோயம் அவன் நினைக்கல. அது அந்த காலத்தில் தோயம் ஜலத்துக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் வரும்னு யாரும் நினைக்கவே இல்லை. அதனால் என்ன ஜலன்றதை பற்றி விசாரமே பண்ணலை. இப்போ அதுவும் சொல்ல வேண்டியது, லாரி தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று வந்தால் சரி அப்படின்ற லெவலில் நம்ம வந்துவிட்டோம். இப்போ தோயம், அதுக்கு மேலே பத்திரம் புஷ்பம் பழம். பழம் என்னால் என்ன பழமாக இருந்தாலும்னு சொல்கிறோம். அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி உபன்யாசத்தில் வேடிக்கையை, இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்குன்னு ஒரு பழம் சுட்டிச்சு வச்சுருக்கான். யாராவது அதை வேறு எதுக்காக வாங்கி உபயோகப்படுத்துகிறாளோ எனக்கு தெரியாது. இந்த மஞ்சள் வாழைப்பழம் இல்லையா, மஞ்சள் வாழைப்பழம்னா நான் பூவம்பழம்னு பேர் இருக்குது. இந்த பூவம்பழத்தை யாராவது ஒரு நாள் எனக்கு பசியாக இருக்குது நான் டிஃபனுக்கு வாங்கி சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாளா? ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டான். இவா வாங்கி சாப்பிடணுன்னா அது பச்சை வாழைப்பழமா, ரஸ்தாளி பழமா, மர வாழைப்பழமான்னு தேடிட்டு போவாள். ஆனால் கோவில் வாசலில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்னா இந்த மஞ்சள் வாழைப்பழம் தான். ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டா அவருக்கு அஜீரணம் ஆகிடுமோ என்னமோ தெரியல, அவர் தாங்க மாட்டாரா தெரியல. அந்த பழத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கறதில்ல. அந்த பழத்துக்கு எம்பெருமான் உருகி போகிறான்னா என்ன அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன காரணம் தெரியுமோ, அந்த பழம் தான் இருக்கிற பழத்துலேயே சீப்பஸ்ட்டு, விலை குறைஞ்ச பழம் வாழைப்பழத்தில். அது எல்லா காலத்துலேயும் கிடைக்கும். அது ரெண்டாவது சௌகரியம். அது அந்த மஞ்சள் வாழைப்பழம் தான் எல்லா காலத்துலேயும் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், கொலையாக எவ்வளோ வேணால் கிடைக்கும். அந்த பழத்தை போய் எம்பெருமானுக்கு ஒருத்தன் சமர்ப்பித்தால் அது என்ன ஆச்சுன்னா 2 விஷயம் சொல்லுவேன் நான். இந்த சிவவைஷ்ணவாளுக்கு தான் இது இன்னும் தெரியும். இந்த நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று ஒழுப்பா.
நாட்டு சக்கரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். இப்போல்லாம் அருகி போயிடுது, அதெல்லாம் கூட காணும் ரொம்ப. அதுக்காக சொல்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரைன்னு ஒன்று, இந்த மஞ்சள் வாழைப்பழம்ன்றது ஒன்று. இது ரெண்டும் எதுக்குன்னு கேட்டால் இந்த பெருமாளுக்கு மட்டும்தான். இது மனுஷாளுக்கு கிடையவே கிடையாது. வேறு எதுக்கு அந்த நாட்டு சர்க்கரையை என்றைக்கான யாராவது ஒருத்தர் மளிகை சாமானில் விலை கொடுத்து வாங்கியிருக்காளோ ஆற்று உபயோகத்துக்காக? கிடையாது. என்னைக்கான மாத்திரம் விசேஷம் வந்து கொடுத்தோம்னாக்கா 4 பேர் ஸ்ரீ வைஷ்ணவாளை வச்சு கோஷ்டி பண்ணினாக்கா அவளுக்கு நாட்டு சக்கரை தான். ஏன் சுவாமி நல்ல சக்கரை கொடுத்தா வாழான்னு சொல்லிடுவாளாவா அப்படின்னா இல்லை, அது அவளுக்கு நாட்டு சக்கரை போகிறோன்னு அர்த்தம். இந்த நாட்டு சக்கரைன்றது அது ஒருவேளை நாட்டு மருந்தில் எதுக்கான உபயோகப்படுத்துகிறானோன்னு வேறு எதுக்கு இந்த நாட்டு சக்கரைன்றது வேறு எதுக்கு உபயோகப்படும்னு எனக்கு தெரியாது. இது தவிர இப்போ சாதாரணமாக கோவில் கோஷ்டியில் போனால் வீதியில் போச்சே நாட்டு சக்கரை விநியோகம் பண்ணுவாள். கருட சேவை தேருனாக்கா நாட்டு சக்கரை தான். ஏன் சுவாமி நல்ல சக்கரை கல்கண்டு வாங்கி விநியோகம் பண்ணிட்டா என்ன முழுகி போயிடும் அப்படின்னா அதில் வழக்கம் இல்லை சுவாமி, இதுதான் வழக்கம்னு விடுவாள். இப்படிப்பட்ட அல்பமான வஸ்துக்கள், வேறு எதுக்குமே உபயோகம் இல்லாத வஸ்துக்கள், அதை அவன் உகக்கிறான் என்று சொன்னால் அந்த சௌலபியத்தை நாம் என்ன சொல்லுவது? அதைத்தான் சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் பூர்த்தியாக பராசரப்பட்டர் ஆங்காங்கே காட்டிக்கொண்டே வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய சௌலபியம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். இது சஹஸ்ரநாமத்தில் தனிப்பட்ட விசேஷம். இது எத்தனையோ அவதாரங்களை பற்றி என்னென்னமோ திருநாமங்களெல்லாம் பார்த்தோம். அதில் இப்போது சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற திருநாமங்கள்லாம் ஒரு திருநாமம் ஒரு தடவை தான் வரணும்னு நிர்பந்தம் வச்சுக்கலை. நிறைய இடங்களில் 2-4 தடவை வர திருநாமங்கள் உண்டு, 3 தடவை வர திருநாமங்கள் உண்டு, 2 தடவை வர திருநாமங்கள் உண்டு. எல்லாம் நான் இதில் கணக்கெல்லாம் காட்டியிருக்கேன். 4 தடவை எத்தனை திருநாமம் வருது, 3 தடவை எத்தனை திருநாமம் வருது, புஸ்தகம் போட்டிருக்கேன். அதில் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன். 3 தடவை வர திருநாமம், 4 தடவை ஒரு திருநாமங்கள் ஏதோ 4-5 வருது. 3 தடவை திருநாமங்கள் 18-20 இருக்குது. 2 தடவை வர திருநாமங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 100-120 இருக்குது. அந்த மாதிரி சில திருநாமங்கள். இப்போ கேசவஹான்ற திருநாமம் பல இடத்துல வருது. கேசவ கேசிஹா ஹரிஹி என்ன அந்த இடத்துல வருது. இன்னும் பல இடத்துல விஷ்ணுன்ற திருநாமம் 3 இடத்துல வருதுன்னு அன்றைக்கி காண்பித்தேன். இப்படி பல திருநாமங்கள் மறுபடியும் கூட வந்திருக்கு. ஆனால் வியாக்கியானம் பண்ணுற ஆச்சாரியால் என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துல காட்டின அர்த்தத்தை இன்னொரு இடத்துல காட்ட மாட்டான். இங்கே காட்டின அர்த்தத்தை அடுத்த திருநாமத்துக்கு வரைச்சா வேறு அர்த்தம் காட்டுவான். இப்போ கேசவஹான்ற திருநாமத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமோ? கேசி அவனை வதம் பண்ணினவன் ஒரு அர்த்தம் உண்டு. கேசி என்கிற அசுரனை வதம் பண்ணினவன், அதனால அவன் கேசவஹா, கேசம் ஹந்தி இது கேசவஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுவார். இன்னொரு இடத்துல கேசவஹான்னு வந்ததுன்னா குட்டில குந்தள கோமல கேசஹா அஸ்ய அஸ்தி இதி கேசவஹா, கேசம் அஸ்ய அஸ்தி இதி கேசவ. நல்ல சுருண்ட மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ என்று சொல்லும்படியான அழகான கூந்தலை அந்த உடையவன், மயிர்முடியை உடையவன், அதனால அவனுக்கு கேசவன்னு பேருன்னர். ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு அர்த்தம் காட்டுறார். என்ன அர்த்தம் காட்டுறார்? கேசவஹானா ஹரிவம்சத்திலேருந்து ஒரு சரித்திரம் எடுத்து காட்டுறார். ஹரிவம்சத்தில் ருத்ரன் சொன்னதாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது அப்படியே எடுத்து சங்கர பகவத்பாதர் காட்டுறார். பராசர பட்டரும் காட்டுறார். அது விஷயம் இல்லை. ஏன் சங்கர பகவத்பாதர் காட்டுறாருன்னு சொல்கிறேன்னா, அவர் காட்டுறது அது விசேஷம். என்ன காட்டியிருக்காரு தெரியுமா? கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூத்தவ் தஸ்மாத் கேசவநாமவான் என்று ருத்ரன் கண்ணனை பார்த்து சொன்னானான். அதாவது ஒரு பெரிய சரித்திரம். அது ஹரிவம்சத்தில் இருக்கிற சரித்திரம். அது அப்படியே எடுத்து காட்டுறார். என்னன்னா, ருத்ரன் கண்ணன் இடத்துல போய் ஒரு வரன் காட்டாரான். சிவன் வந்து கண்ணன் இடத்துல வரம் காட்டாரான். பகவான் இடத்துல, நாராயணன் இடத்துல வரம் காட்டார். என்ன வரம் காட்டார்னர்? எல்லாரும் மதிக்கும்படியாக நீர் என்னிடத்துல ஒரு வரம் கேட்கணும்னு வரம் கேட்டார். அதாவது என்ன, பகவானே வந்து ருத்ரன் இடத்துல ஒரு வரம் கேட்கணும் அப்படின்றது தான் இவர் வேண்டுகிற வரம். யார்? சிவன் வரம் கேட்டார். என்னிடத்துல நீர் வரம் கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன கேட்டுட்டா போகிறது அப்படி. நான் பரதேவத்தையாச்சே, உன்னிடத்துல ஏன் வரம் கேட்கணும்னு அவர் சொல்லலாம். அதுக்கு என்ன கேட்டு விடுறேன்னு. எப்போ கேட்டார்னா, கிருஷ்ணாவதாரத்தில் ரைவதகம் என்கிற ஒரு பர்வத்தம், அதுக்கு எல்லாரும் போகிறா. அங்கே உட்காந்து எல்லாரும் போத போக்கின்னு இருக்கா. அப்பொழுது ஆகாச மார்க்கமாக நந்தி மேலே சிவன் அப்படி போயிட்டு இருக்கார், ருத்ரன் போயிட்டு இருக்கார். இந்த கீழே கண்ணனை பார்த்த உடனே அந்த பர்வதத்தில் இறங்கினார். இறங்கின உடனே இவர் என்ன பண்ணார்? அவர் எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி, விருந்தாளின்னா அவருக்கு அர்க்கபாத்தியங்கள் சமர்ப்பிக்கணும் இல்லையோ, எல்லாம் பண்ணி அவர் பெரிய ஆசனத்தில் உட்காத்த வச்சு ருத்ரனை கண்ணபிரான் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணினார்? எனக்கு நீர் ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டார். யார்? கண்ணன் பிரான் ருத்ரனிடத்தில் வரம் கேட்டார். என்ன வரம் வேணும்னா, ருக்மணிக்கு கொஞ்ச நாளாக இன்னும் குழந்தை பிறக்கல, அதனால இவளை குழந்தை பிறக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சிவனிடத்தில் வரம் கேட்டாராம். அப்போ சிவன் நடுநடுங்கி போயிட்டாராம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் இது. அடடா, என்னை பார்த்து நீ வரம் கேட்க, நான் தான் ஏதோ முட்டாள்தனமாக உன்னை வரம் கேளுன்னு சொன்னாக்கா அதுக்காக இப்படியா நீ என்னை வரம் கேட்கறது? யார்? கஹா இத்தி பிரம்மணோ நாம, பிரம்மாவுக்கு கஹான்னு பேர்.
ஈஷா அகம் சர்வ தேகினாம், எல்லா தேகத்தை உடையவர்களுக்கும் ஈசன் என்று எனக்கு பேர் வச்சுட்ருக்கா. நாங்கள் 2 பேரும் உன்னிடத்திலிருந்து உண்டானவர்கள். அவன் சொல்கிற வார்த்தை இது, ருத்ரன் சொல்கிற வார்த்தை. ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூத்தவ், உன்னிடத்தில் உண்டானவர்கள். ஆகையினால தஸ்மாத் துவம் கேசவநாமவான் கம் ஈஷம் ச வகதீதி கேசவஹா என்று 2 பேரையும் உண்டாக்கினவனாகினாலே நீ கேசவன் என்னவனுக்கு அந்த கேசவநாமத்துக்கு ருத்ரன் அர்த்தம் சொன்னான்னு ஒரு இந்த அர்த்தத்தை 3வது இடத்துல காட்டுறார் சங்கராச்சாரியர். இல்லை முதல் இடத்துல ஏதோ 3 இடத்துல ஒரு இடத்துல திருப்பி கேசவநாமம் வந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு அர்த்தம் காட்டுறார். இப்படி ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம்னா, இப்போ கேசவன் என்கிற நாமம் முதல்ல எங்கே வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு கரெக்டாக அந்த நம்பர் இல்லை, ஒரு எண்ணிக்கை சொல்கிறேன். எங்கே வரும்னு கேட்டால் ஒரு 16வது திருநாமமாக கேசவன் இருக்கும். மறுபடியும் திருநாமம் எப்போ வரும்னா ஒரு 300வது திருநாமமாக இருக்கும். மறுபடியும் கேசவன்னா 700வது திருநாமமாக இருக்கும். இப்படித்தான் திருநாமங்களெல்லாம் மறுபடியும் இடம்பெற்றதுன்னா தள்ளித்தான் வரும். ஆனால் ஒரே ஒரு திருநாமம் மட்டும் சஹஸ்ரநாமத்தில் 2 தடவை படிக்கப்படுகிறது. அதுவும் எப்படின்னு கேட்டால் அடுத்தடுத்து வருகிறது. அது ரொம்ப ஆச்சரியம். உடனே அந்த திருநாமத்தை ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் அதே திருநாமத்தை திருப்பி சொல்கிறேன். அது எந்த திருநாமம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன காரணம்னா, அது ஒரு ஸ்லோகத்தினுடைய முடிவில் ஒரு வாட்டி வருது, அடுத்த பாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு வாட்டி வருது. அதனால் கொஞ்சம் சட்டன்னு நமக்கு தெரியாது. அது என்ன சொல்கிறாருன்னா, அது சொல்கிறார் என்ன, அந்த திருநாமம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா அவர் சொல்கிறார், வசுரேதா வசுப்பிரதா வசுப்பிரதோ வாசுதேவோ வசுர் வசுமனாஹவிஹி மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்பிரதா, மறுபடியும் வசுப்பிரதா வாசுதேவா வசுர் வசுமனாஹவிஹி என்ன திருநாமம் வருது. இந்த வசுப்பிரதான்ற திருநாமம் 2 தடவை வருது சாஸ்திரநாமத்தில். அந்த 2 தடவையும் அது பக்கத்தில் வருது. வசுப்பிரதான்னு சொன்ன உடனே மறுபடியும் வசுப்பிரதான்னு வருது. அது ஏன் அப்படி வந்தது, என்ன காரணம், அந்த திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்? விசேஷமாக இந்த திருநாமம் கிருஷ்ணாவதாரத்தை சேர்ந்ததாக பராசர பட்டர் அர்த்தம் பண்ணுறார். இப்போ இந்த வசுரேதா, அதாவது இப்போ மனோஜவா தீர்த்தகரா அந்த திருநாமங்களை விட்டுடுங்க, வசுரேதான்ற திருநாமத்திலேருந்து ஆரம்பித்து அதுதான் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிற திருநாமம். முதல்ல 697வது திருநாமம் அது. அதுலேருந்து ஆரம்பித்து 786வது திருநாமம் பர்யந்தம் கிருஷ்ணாவதாரம்னு பராசர பட்டர் காட்டுறார். அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடிய திருநாமங்களாக பராசர பட்டர் காட்டின திருநாமங்களில் இந்த வசுப்பிரதான்ற திருநாமம் 2வது 3வது திருநாமம்னு கொள்ளலாம். வசுரேதான்றது முதல் திருநாமம், வசுப்பிரதான்றது 2வது திருநாமம், மறுபடியும் வசுப்பிரதான்றது 3வது திருநாமம் என்று கொள்ளலாம். சரி, இதில் ஒரு விசேஷார்த்தம் கிருஷ்ணனுடைய இது நான் அடியனுடைய அபிப்பிராயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். பட்டர் ஒரு விதமாக காட்டியிருக்கார், அழகாகத்தான் காட்டியிருக்கார். ஆனால் அதுக்கு விட இன்னும் கொஞ்சம் விசேஷமாக ஒரு அர்த்தம் நாம் ஆழ்வார்களுடைய அருளை செயலை கொண்டு இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறேன். என்னன்னா, இப்போ வசுப்பிரதான்ற திருநாமத்துக்கு முதல்ல என்ன அர்த்தம், அதாவது சொல்லுவோம் பேர் மீனிங்னு சொல்லுவோம். அந்த பதத்துக்கு என்ன சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், வசுகுன்னா செல்வம், வசுகுன்னா வெல்த், அவ்வளோதான், அதுக்கு மேலே அர்த்தம் இல்லை. பிரதகான்னா என்ன அர்த்தம், அதை கொடுக்கிறவர்னு அர்த்தம். பிரததாதீதி பிரதஹா கொடுக்கிறவர்னு அர்த்தம். அப்போ வசும் பிரதாதீதி வசுப்பிரதா, அவ்வளோதான் அர்த்தம். என்ன வசுப்பிரதான்றதுக்கு என்ன அர்த்தம், செல்வத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். செல்வத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம் சொன்னால் அது கண்ணனுக்கு சொல்லி இருக்கிற திருநாமமாக பராசர பட்டர் காட்டியிருக்கிறபடினாலே முதல் வசுப்பிரதாவுக்கு என்ன அர்த்தம் கொண்டு காட்டியிருக்கார் பட்டர் அப்படின்னு அதை மட்டும் எடுத்துப்போம். என்ன காட்டியிருக்காருன்னா, பரமநிதிம் ஆத்மானம் தேவகி வசுதேவாபியாம் புத்திரத்வேன பிரததாதி இது வசுப்பிரதா. செல்வம்னா உலகத்தில் எது உயர்ந்த செல்வம் அப்படின்னு கேட்டால், பகவானை காட்டிலும் உயர்ந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த செல்வம் எது அப்படின்னா பகவானே தான், அவனே தான் செல்வம். இந்த தேவகிக்கும் வசுதேவர்களுக்கும் தானாகிற செல்வத்தை பிள்ளையாக கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். வசுப்பிரதனா வசும் ஆத்மானம் பிரததாதி, யாருக்கு, தேவகி வசுதேவாபியாம் என தேவகிக்கும் வசுதேவருக்கும் தன்னை பிள்ளையாக கொடுத்து ஒரு பெரிய செல்வத்தை பெற்றவர்களாக அவர்களை ஆக்கி வைத்தான் என்று சொல்கிறார். ரொம்ப அழகான அர்த்தம் இது. உண்மையாக தேவகிக்கு கிடைச்ச பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்கல. பல தபசு பண்ணி பெற்றார்கள்னு சொல்கிறார்.
தபஸ் பண்ணாலாம். என்ன தபஸ் பண்ணா தெரியுமோ? எனக்கு பரம்பொருளே வந்து குழந்தையாக பிறக்கணும்னா. பரம்பொருளே குழந்தையாக பிறக்கணும்னா அது பறக்கிற பொழுது எப்படி பறக்கணும்னா பரம்பொருளுக்குரிய இலக்கணங்களோடு பறக்கணும். வெறும் பரம்பொருளே பறந்ததுன்னு சக்கரவர்த்தி திருமகன் பரம்பொருளை தான் வந்து கௌசல்யக்கு பிள்ளையாக பிறந்தான். ஆனால் அது பிள்ளை பரம்பொருள்னு யாருமே அறிந்து கொள்ள முடியலை. ஆனால் தேவகி என்ன சொல்கிறா? அதை பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் காட்டுகிறார். எப்படியெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இவள் ஆசைப்பட்டாள். என்னால் ஆகண்டவாரிபரமந்தரமேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பிரம்மஸ்தனந்தயமயாச்சத தேவகீ த்வாம் ஸ்ரீரங்ககாந்த சுதகாமியதி காபரைவம் என்று ஸ்ரீரங்ககாந்த அவனை பார்த்து சொல்றார். சுதகாமியத்தின்னு சுதம் காமியதி, ஒரு பிள்ளையை ஆசைப்பட்டாள். யார்? தேவகி. எப்படிப்பட்ட பிள்ளை என்னால் அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அப்படியே கழுத்தே கட்டளையாக நீரை பருகின கால மேகம் போல கருப்பாக இருக்கணும்னாலும் கண்ணங்கரையில் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டாளாம் தேவிக்கு. குழந்தை கருப்பாக பிறக்கணும்னு ஆசைப்படுவாளான்னா அப்படின்னா அவள் ஆசைப்பட்டா. ஏன்னா பரம்பொருள் கருப்பு தானே, அதனால் தனக்கு பிறக்கிற குழந்தை கருப்பாக இருக்கணும்னாலும். ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம், பறக்கிற குழந்தை வஸ்திரம் இல்லாத பிறக்கக்கூடாது, பீதாம்பரத்தோடு பறக்கணும். கமலலோச்சனம், தாமரைக்கண், அதுதான் பரத்துவ லட்சணம். இந்த புண்டரீகாட்சன், அந்த புண்டரீகாட்சத்தோடு அந்த குழந்தை இருக்கணும். பஞ்சஹேதி என்னால் பஞ்சாயுதங்களோடு சங்கு சக்கரங்களோடு எனக்கு குழந்தை பறக்கணும் அப்படின்னெல்லாம் இவள் பிரார்த்தித்தாள். அந்த சிறை கூடத்தில் அவள் பிரார்த்தித்தபடியே கண்ணன் என்ன பண்ணினா? சங்கு சக்கரங்களோடு பறந்தான். பண்ண என்ன சொல்றா? ஜாதோசி தேவதேவேஷா சங்க சக்கர கதாதரா. இந்த குழந்தை பிறந்த உடனே யசோதை சொல்ற தேவகி சொல்ற வார்த்தை இது. தேவதேவேஷா சங்க சக்கர கதாதரா ஜாத்தோசி, சங்க சக்கரத்தோடு பிறந்திருக்கியாடா நீ. ஐயோ உடனே அவங்களுக்கு பயம் ஏற்பட்டு விடுறது. ஐயோ கம்சன் கொடியவனாச்சே, ஏதாவது பண்ணிவிட்டானா என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணினே? உபசம்ஹாரா, மறைத்துக்கொள், இந்த சங்க சக்கரங்களை மறைத்துக்கொள்னு காட்டான். உடனே மறைச்சு விட்டான், அது வேற விஷயம். அவள் சொன்னபடியே காட்டான். மறைத்துக்கொள் என்று சொன்ன உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா, எப்போ சங்க சக்கரத்தோடு நான் பறந்திருக்கேனோ அப்போ நான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ? நீ என்னை பார்த்து தேவதேவேஷான்னு சொல்கிறியே, தேவதேவேஷன்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கெல்லாம் தேவன் அர்த்தம். அவ்வளவு தெரிஞ்சுட்ட உனக்கு அப்படிப்பட்ட எனக்கு கம்சனால ஆபத்து உண்டாகாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணினா? அம்மா சொல்றா, உடனே கேட்போம். ராமபிரான் தந்தை சொல் கேட்டான். எப்பொழுதுனா 24 வயசுல கேட்டான். ஆனால் கண்ணன் கேட்டான், தாய் சொல்ல தகப்பனார் சொல்ல கேட்டான். எப்போ கேட்டானா? 24 வினாடியில கேட்டான். இப்போ சொல்லுங்க, ஆர் தகப்பனார் பெற்றோர் சொல்றத கேட்கிறவன் என்கிற பெருமை ராமனுக்கு சொல்றதா கண்ணனுக்கு சொல்றதா? மறைத்துக்கொள் என்று சொன்ன உடனே மறைத்து கொண்டானே. இவனன்னோ பிள்ளை என்று நினைக்கும்படியாக அப்படி அந்த தேவகி வசுதேவரும் சொல்றார். உபசம்ஹர சர்வாத்மன்னு ஜானாத்து அவதாரந்தே என்று அவரும் அதே வார்த்தையை சொல்றார். உன்னுடைய அவதாரத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டாம், நீ மறைத்து கொள்ளுன்றார். உடனே மறைத்து கொண்டு விட்டான். இதுதான் அவனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சௌலபியம் பாருங்கள். கண்ணனுடைய அவதாரம்னா சௌலபியம் தான், அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி மறைத்து கொண்டபடியினாலே அப்ப என்ன தெரிஞ்சது? அந்த தேவகி வசுதேவர்களுக்கு எப்பேற்பட்ட செல்வத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். செல்வம் என்னால் இதை காட்டிலும் உயர்ந்த செல்வம் உண்டா? தன்னையே பிள்ளையாக கொடுத்து அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டு, அதைத்தான் ஆண்டாள் பாசுரத்தில் பாடுற பொழுது ஒருத்தி மகனாய் என்கிறாள். அந்த ஒருத்தி என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? ஒருத்தினா ஆரோ ஒருத்தின்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தினா ஒப்பற்ற ஒருத்தி, அவளுக்கு இணையானவள் ஒத்தர் கூட. அவர் ஒத்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சமமாக யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த ஆங்கிலத்தில் யுனீக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாள். இந்த ஒருத்தின்றதுக்கு யுனீக்குன்னு அர்த்தம். அந்த தேவகி போல ஒரு தாயார் கிடையாது. எல்லாம் பிள்ளையா எத்தனையோ பேர் பெற்றா பரமாத்மாவை பகவானை. ஆனால் தேவகி பெற்றார் போல ஒத்தர் கூட பெறவில்லை. ஆகினாலே அவள் தான் ஒருத்தி மகனாய் என்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணினார்? மகன் ஆயினர். ஆயினா மகனாக ஆனான்னு அர்த்தம். என்ன ஆனான்னா சொன்ன சொல் கேட்டான்னு அர்த்தம். அடுத்த யார் தாயார் சொல்ல கேட்கிறானோ அவன்தான் மகனாம், யார் தந்தை சொல் கேட்கிறானோ அவன்தான் மகனாம். அப்படி இவன் கேட்டான். ஆகினாலே இவனை முதல்ல சொன்ன உடனே அப்போ அவளுக்கு உண்டான பெருமை. அதனால்தான் வசுப்பிரதான்னு. வசுப்பிரதான்னா எப்பேற்பட்ட உலகத்திற்கெல்லாம் ஒரே நிதி, மாநிதியாக இருக்கக்கூடிய பகவான். ஸ்ரீநிதி, மாநிதி என்னெல்லாம் கொண்டாடக்கூடிய பகவான் என்ன பண்ணினான்? தன்னை ஒரு குழந்தையாக ஆக்கி கொண்டு அந்த தேவிக்கு வயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி அவளுடைய வயிற்றிலிருந்து பிறந்து
இப்படி ஒரு பெரிய பேற்றை அவளுக்கு பண்ணி கொடுத்தானே, இதை விட என்ன பெரிய செல்வம் வேணும்? அப்படி பார்த்தா இதுதான் வசுப்பிரதா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆனால் உடனே அவருக்கு என்ன தோணி கொடுத்து வேதவியாசர் அடுத்த திருநாமம் திரும்பி வசுப்பிரதான்னர். நம்ம இப்போ தான் சொல்லிவிட்டாரு, எல்லா பெருமையெல்லாம் சொல்லிவிட்டாரு. என்ன இவளுக்கு கொடுத்தது என்ன ஆச்சரியம்? நந்தகோப யசோதாபியாம் இந்த அனுபவம் ததாதி வசுப்பிரதான்னு கொள்ளணும். அதுக்கு இவன் தன்னை கொடுத்தான் தேவகிக்கு, ஆனால் தன்னை அனுபவிக்கிற பாக்கியத்தை அவளுக்கு கொடுக்கல. அந்த அனுபவம் கிடைக்கலையே. என்ன பண்ண, பெத்த அன்னைக்கே கொண்டு போய் நந்தகோபர் கொண்டு போய் வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபருடைய கிரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்றார். எல்லாரும் பொன் குழந்தையை கொண்டு போய் விட்டு விட்றான்றார். இந்த காலத்தில் இவர் தள்ள எடுத்து பிள்ளை குழந்தையே கொண்டு போய் விட்டுட்டார். பாவம், என்ன பண்ணுறது? கம்சனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு பயந்துண்டு நடு ராத்திரியில் அந்த குழந்தையை தூக்கிண்டு நேராக போனார். கொண்டு போய் விட்டார்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இவனே பண்ணி கொடுக்குறான். யாருக்குமே இதை பற்றி சந்தேகமே ஏற்படலை. இந்த சுவாமி பிறந்த உடனே இவருக்குடைய காலில் இருக்கிற பலங்கள்லாம் அவிழ்ந்து விழருது. தலை அவிழ இவன் வந்து பிறந்தான். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் அவிழ என்கிறார் ஆழ்வார். தாழ் அவிழ்ந்தது. அங்கே இருக்கிற காவல்காரெல்லாம் தூக்கி போயிட்டா. கதவு பூட்டி இருந்த கதவு தானாக திறந்துட்டுது. குழந்தைய தலைமையில் வச்சுன்னு போனால் பெரிய மழை, யமுனா நதி கழுத்தளவு ஜலம் ஓடின்னு இருக்குது. என்ன ஆறுதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கினார். முழங்கால அளவு வச்சு கொடுத்துட்டு இத்தனையும் பார்த்தா என்ன தோணணும்? ஐயோ, தலைமையில் இருக்கிற குழந்தை ஏதோ பெரிய அற்புத குழந்தை, எது ஏதோ பெரிய சக்தி வாய்ந்த குழந்தை, அதனால தானே இத்தனையும் நடந்ததுன்னு தோணணுமா வேண்டாமா அவருக்கு? ஆனால் இத்தனையும் பார்த்தும் கூட ஐயோ இந்த குழந்தைக்கு கம்சனால் ஆபத்து வந்துடுமே அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருந்ததே தவிர அதை மறக்கடிச்சு விட்றான். இதுதான் இந்த பரத்துவத்தை காட்டி கொண்டிருக்கிற சமயத்திலேயே அந்த பரத்துவத்தை மறைத்து சௌலபியத்தை காட்டுறான் பாருங்க. இந்த ஆச்சரியம் கிருஷ்ணாவதாரத்தை தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா? இத்தனையும் பரத்துவத்தை காட்டுறது. அதாவது என்ன, இவன் பறந்த உடனே விலங்கு ஒடிந்தது, அங்கேருந்து நடந்து போனது, யமுனா நதி வற்றினது, இத்தனையும் பார்த்தா என்ன தோணணும் இவருக்கு? இந்த குழந்தைக்கு யாரும் எந்த ஆபத்தும் பண்ண முடியாதுன்னு தானே தோணணும். ஆனால் அப்போ கூட அவருக்கு என்ன பயம்? கம்சனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரியலையே, கொண்டு போய் அங்கே விட்டுடுவோன்னு கொண்டு போய் விட்டுட்டார். விட்ட உடனே அங்கே அவன் அனுபவித்த நந்தகோபுரம் யசோதையும் அனுபவித்த ஆனந்தங்கள் இருக்க. ஆக என்ன ஆச்சு? இப்போ தன்னை கொடுத்தான் தேவகி வசுதேவர்களுக்கு, தன் அனுபவத்தை கொடுத்தான் நந்தகோப யசோதைகளுக்கு என்று பார்க்கிற பொழுதோ அது அதை விட பெரிய செல்வம். செல்வம் என்ன, எது செல்வம்? நமக்கு நீங்கள் உலகத்தில் ஒரு விஷயம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருத்தன் செல்வம் வேணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? அந்த செல்வத்தை தான் அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படுகிறான்னு தான் அர்த்தம். செல்வம் மாத்திரம் இருந்துட்டு அனுபவம் இல்லைன்னாலும் விசாரம் இல்லை. அனுபவிக்கிற சக்தி இருக்குது, ஆனால் செல்வம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. யோஜனை பண்ணி பாருங்கள். அவளுடைய பேரே காட்டுறது. இவருக்கு நந்தகோபர்னு பேர், அவருக்கு வசுதேவர்னு பேர். வசுன்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் சொன்னேன், செல்வம்னு சொன்னேன். வசுதேவர்னா என்ன, பணக்காரர்னு அர்த்தம். அவ்வளோதான், போகிறோம். அவருக்கு நந்தகோபர்னா என்ன அர்த்தம்னா ஆனந்தப்படுறவர்னு அர்த்தம். நந்த தீத்தி நந்தா, அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? இவர் பணக்காரர், இவர் ஆனந்தப்படுறவர்னா அதில் என்ன அர்த்தம் கிடச்சிது? இவர் ஆனந்தப்படலைன்னு கிடச்சி கொடுத்து, அவர் பணக்காரர் இல்லைன்னு கிடச்சி கொடுத்து. ரெண்டும் கிடச்சிதா இல்லையா? நந்தகோபர் ஆறு எங்கேயோ ஒரு திருவாய்ப்பாடியில் மாடு மேய்க்கிற குலத்தில் அவர்களுக்கு ஏதோ தலைவராக இருந்தார்னா பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமானவர். பசியா நம் சிறியாத்தானை போல பசும்புல்லு சாவமிதியாதவராய்த்து நந்தகோபர்ன்றார். ரொம்ப சாமான்யமாக அவரை சொல்கிறார் நந்தகோபர். ஆனால் வசுதேவர் அப்படி இல்லை, பெரிய ராஜாவாக இருந்தவர். அதனால் இவருக்கு செல்வம் இருந்தது, ஆனால் அனுபவம் இல்லை. சிறையில் இருந்தார். அவருக்கு செல்வம் இல்லை, ஆனால் அனுபவம் பூரா நந்தகோபருக்குத்தான். ஆக என்ன பண்ணினா, அனுபவமாகிற செல்வத்தை யாருக்கு கொடுத்தான்னா வசுதேவருக்கு கொடுக்கல, நந்தகோபருக்கு கொடுத்தான். அதுதான் சொல்கிறா. வேதத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லுவா, ய ஆத்மதா பலதான்னு ஒரு ரிக்கு எடுத்து சொல்லுவா. அது வேதத்தில் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சே இரண்ய கர்ப்ப இத்தியஷ்டவுன்னு அந்த 8 ரிக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதில் இது ஆத்மதாகா பலதாகான்னு பேர். அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆத்மதாகனா பகவான் பரமாத்மாவை பற்றின சப்தம். அது ஆத்மதாகா, ஆத்மானம் ததாதி, தன்னை கொடுக்குறான்னு அர்த்தம். பலதாகனா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை அனுபவிக்கிற பலத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். ரெண்டும் கொடுக்கணும். தன்னை கொடுத்தா மட்டும் போராது, தன்னை அனுபவிக்கிற பலத்தையும் கொடுக்கணும். ஒருத்தர் லோகத்திலேயே சொல்கிறோம், ஒருத்தருக்கு நிறைய பணம் வேணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை, ரொம்ப கஷ்டப்பட்டு பயத்தை கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்த்துட்டே போகிறார். இவர் நிறைய பணம் சேர்ந்துடுத்து. சேர்ந்த பிற்பாடு அனுபவிக்கணும்னு நினைக்கிற பொழுதோ என்ன ஆகிடுறது தெரியுமா? உடம்புக்கு வந்துடுறது. உடம்புக்கு வந்துவிட்டா என்ன ஆச்சு?
நித்தியம் இவருக்கு வந்து சுக்கா ரொட்டி ஒரு கஞ்சி என்ன எத்தையும் சாப்பிட பெரிய இவர் என்னென்ன பணம் சம்பாதிச்சு சுகர் மில் வச்சுருக்கார். ஊர் பூரா சர்க்கரை சப்ளை பண்ணுறார் இவர் தான் இல்லையா. சர்க்கரை ஆலை வச்சு எல்லாருக்கும் சர்க்கரை கொடுத்துட்டுருக்கார் இவர். ஊர் பூரா வியாபாரம் சர்க்கரையில் பெரிய இவர். ஆனால் என்ன ஆச்சுன்னா இவர் காபி கூட சர்க்கரை போடக்கூடாதுன்ட்டான் வைத்தியம். ஏன்னா சுவாமி உமக்கு எத்தனை சர்க்கரை ஆலை இருக்குதுன்னு சர்க்கரை சுகர் மில் உமக்கு எத்தனை இருக்குதுன்னு கேட்டானா. எனக்கு 12 சுகர் மில் இருக்குது. அவர் டாக்டர் சொல்லிட்டா 12 இல்லை 13ன்னார் அவர். என்ன சுவாமி தெரியல, அது உங்கள் உடம்புலேயே ஒரு மில் இருக்குதுண்ணா, சுகர் மில் இருக்குது. நான் உங்கள் உடம்புல சுகர் இருந்ததுன்னா நீர் என்ன பண்ண முடியும்? அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண. இவர் ஊருக்கெல்லாம் சர்க்கரை கொடுப்பார், ஆனால் இவர் சர்க்கரை சாப்பிட முடியாது. ஊருக்கெல்லாம் அரிசி கொடுப்பார், இவர் கோதுமை அரிசியால் சாப்பிட முடியாதுன்னு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், எங்களுக்கு சொன்னால் இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டேன்றோம். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சரி, நாங்கள்லாம் உத்தியோகத்துக்கு போன காலத்துலேயும் சரி, காலத்தில் படிப்போம்னா 10 மணிக்கு போவோம், சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம். மீதி விஷயங்கள்லாம் கற்பதற்கு நிறைய அவகாசம் இருந்தது. இந்த காலத்தில் குழந்தை 7:30 மணிக்கே எழுப்பி அனுப்பிச்சி விட்றாத்து. அது சாயங்காலம் 4 மணிக்கு வந்தால் இவ்வளோ ஹோம் ஒர்க் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் எப்போ உடனே வந்து தூங்கி விடுறது. இது மறுபடியும் காலத்தால் அது தவிர இன்னும் உத்தியோகத்துக்கு போனால் அதை விட மோசம். காலத்தால் 6 மணிக்கு ஆற்று வாசலில் வண்டி வருது எங்கேயோ ஒரு இடத்துல, அதில் ஏறி உட்காண்டாலும் திருப்பி ராத்திரி 9 மணிக்கு வந்து சேர்றான். அவனுக்கு என்ன பண்ணா, ₹1,00,000 சம்பளம் கொடுத்தா கூட எப்போ என்ன பண்ணுறது? ₹1,00,000 தலைகாணி அடியில் வச்சுன்னு தூங்குறதா? அதில் சம்பளத்தை நிறைய கொடுத்துட்றான், ஆனால் அனுபவிக்க விட மாட்டான். என்னன்னா எங்கே அனுபவிக்கிறது? கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவனுக்கே உழைச்சி கொட்டுறதுக்கு சரியாக இருக்குது. அந்த கம்பெனிலேயே போய் இவன் கார்த்தால 6 மணிக்கு வண்டியில் ஏறிட்டு ராத்திரி 9 மணி வரைக்கும் அவனோடய உட்காந்துருந்தான்னா இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி 40 வயசு ஆகிடுதுன்னா பேக் பெயின் வந்து தோன்றான். அப்புறம் வந்து அது தெரியலன்னா இது தெரியலன்னா ஒரு இடத்துக்கு போக முடியல. ஒன்றும் இல்லை, கடைசியில் ரூபாயை சேர்த்து வச்சுட்டு அது வெறுமை வேணா கண்ணால் பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் ஆகி போகிறது. இது என்ன உபயோகம்? ஐஸ்வர்யம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஐஸ்வர்யத்திற்கு அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாத ஐஸ்வர்யம் வேண் இல்லையா. அனுபவம் இருக்க சக்தி இருந்து ஐஸ்வர்யம் இல்லைனாலும் வேண். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நான் ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தேன் ஒரே ஒரு வருஷம். அதில் எனக்கு வாத்தியார் சொன்னார், அப்போ நான் படிக்கச்சேன் முதல்ல ஏதோ ஒரு நாள் சொன்னார். அது ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. எக்கனாமிக்ஸ் மற்ற எல்லாம் மறந்துவிட்டேன். அது ஒன்றே ஒரு ஞாபகம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஞாபகம் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். என்ன தெரியுமா? மணி இஸ் வாட் மணி டஸ்ன்னு ஒன்று சொன்னார் அவர். அதுதான் ஞாபகம் வருது. மணி இஸ் வாட் மணி டஸ்ன்னார் அவர். அப்படின்னா இந்த பணம்ன்றது எதுக்கு பணம் தெரியுமா? எது உனக்கு வேணுமோ அதை எது கொடுக்குறதோ அதுக்கு தான் பணம்னு பேரை தவிர இந்த காகிதத்துக்கு பணம்னு பேர் இல்லைன்னு சொன்னார். அதுதானே அர்த்தம் அதுக்கு. அப்படி தான் கிரகிச்சிருக்கேன் நான். பாருங்களேன், போன வருஷம் வரைக்கும் ஒன்று இருந்தது, இந்த வருஷம் அது வரைக்கும் காகிதம் ஆகிடுதா இல்லையா? இப்போ இன்னைக்கு வச்சுட்டா அரெஸ்ட் பண்ணிவிடுவா, அப்படி வேறு சொல்லிட்டா இல்லையா. ஒரே பணம் தான். அன்றைக்கி வச்சுட்டுருந்தா அனுபவம் கிடைக்கும், இன்றைக்கி வச்சுட்டுருந்தா ஜெயில் கிடைக்கும்னு சொன்னால் அது எப்படி அதை போய் பணம்னு சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்க பாவிகாள். அந்த பணம்னால அது என்ன பணம்? அது எப்படி பணம்னு சொல்கிறது? ஒரு காலத்தில் அந்த பணத்தாலே நாம் சுகத்தை அனுபவிக்க வேண்டி இருக்க, இப்போ அதே பணம் நம்மிடத்தில் இருந்ததானால் துக்கத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் அதை போய் எப்படி பணம்னு சொல்கிறது? ஆனால் இங்கே பாருங்கள், தன்னை கொடுத்தான் ஆத்மதாகா என்று தன்னை கொடுத்தான் தேவகிக்கு, வசுதேவருக்கு. தன்னை அனுபவிக்கிற பலமத்தனையும் யாருக்கு கொடுத்தான்னா நந்தகோபருக்கு கூட. அது வசுப்பிரதா என்று உடனே சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா அது உடனே நடந்ததோ இல்லையோ. கொடுத்த தன்னை தேவகிக்கு கொடுத்த அடுத்த கணம் தன்னுடைய அனுபவத்தை அங்கே கொண்டு போய் தேவகி கிட்டேருந்து மாற்றி விட்டான். யாருக்கு? யசோதைக்கு மாற்றி விட்டான். யசோதை நந்தகோபுரம் அனுபவித்த அனுபவம், இந்த அனுபவத்திற்கு எல்லையே கிடையாது. நிறைய பாசுரங்கள் அனுபவிக்கலாம். 1-2 பாசுரம் சொல்ல வேண்டாமா? அந்த அனுபவத்தை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள். அதில் ராமாவதாரத்தில் திளைத்தவர் என்று சொன்ன குலசேகர ஆழ்வார் அவர் கிருஷ்ணானுபவத்தை எப்படியெல்லாம் சொல்கிறார். நந்தகோபுரம் பெற்ற பாக்கியம், நந்தகோபுருக்கும் யசோதைக்கு தான் பாக்கியம் கிடைச்சது அப்படின்றத யார் சொன்னான்னு கேட்டால் தேவகியே சொன்னதாக பாசுரம் பாடுறார். 10 பாசுரம் தேவகி புலம்பிய புலம்பல்னு குலசேகர ஆழ்வார் பாசுரம் பாடினார். அதில் என்ன சொல்கிறார் தெரியுமோ? எல்லாம் தெய்வனங்க யசோத பெத்தாளே, நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெத்திலனே. இவ்வளே சொல்லிவிட்டா. வேற யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? நான் இதுக்கு சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? இழந்தவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவள் கொடுத்துட்டா சர்டிஃபிகேட். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட சொல்லுவேன். ஒரு 2 சித்திரக்காரனுக்குள்ளே போட்டி ஏற்பட்டு தான், யார் அழகாக சித்திரம் எழுதுறான்னு போட்டியான். கொஞ்சம் வேடிக்கை கதை தான், நீங்கள் கேளுங்கள். ரொம்ப அழகாக படம் எழுதுறவா யாருன்னு 2 பேருக்குள்ளே போட்டி. அந்த ஊர் ராஜாவின் இடத்துல போனான். ராஜானா அந்த காலத்து ஏதோ இந்த மரியாதை ராமனோ ஏதோ அந்த மாதிரி கதை எழுதி வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். போனால் என்ன பண்ணினா 2 பேரையும் சித்திரம் எழுத சொன்னான். சுருக்கமாக சொல்கிறேன், 2 பேரும் சித்திரம் எழுதினான். உடனே தனித்தனியாக எல்லாரையும் 2 அறையில் வச்சுருந்தான். ஒரு நாள் போய் திறந்து பார்க்குறாரு என்ன எழுதி வச்சுருக்கான்ட்டு. முதல்ல ஒரு சித்திரக்காரனுடைய அறைக்கு போனான். அங்கே போனால் ஒரு திரையை திறந்து பார்த்தா அந்த திரைக்கடியில் ஒரு சித்திரம் இருந்தது. சித்திரம் இருந்தால் அதில் என்ன இருந்தது? நல்லா அழகாக மரம் பழம் எல்லாம் எழுதி வச்சுருந்தான். அப்படியே தோட்டத்துலேருந்து பறவைகள்லாம் வந்து
அந்த பழத்தை கொத்த ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்படியே நிஜம் பழம் நினச்சிட்டு அந்த பறவைகள்லாம் வந்து கொத்த ஆரம்பிச்சுடுத்து. இவ்வளவு அழகாக எழுதியிருக்கான்னா இவன் தான் உண்மையான சித்திரக்காரன் என்று நினைச்சான். ஆனால் தீர்ப்பு சொல்லலாமா, அடுத்தவன் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு அழிச்சிட்டு போனால் இந்த சித்திரக்காரன் ஏற்கனவே பழம் அந்த மரத்தினுடைய படம் எழுதினானே அந்த சித்திரக்காரனுக்கு இன்னும் அவசரம் என்னன்னா, இவன் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கணும், நம்மளை விட என்ன அற்புதமாக எழுதிட்டான் அப்படின்னு பார்க்கணும் என்ன. போனால் அங்கேயும் ஒரு திரை இருந்தது. உடனே இந்த சித்திரக்காரன் என்ன பண்ணினானா, நேர கெடுக்கெடுன்னு போனான், அந்த திரையை திறக்க போனான். ஆனால் திரையை திறக்க முடியல. ஏன் திறக்க முடியலன்னா, அவன் எழுதின சித்திரமே ஒரு திரை தான், திரையை சித்திரமாக எழுதுறதான். இதை பார்த்தவனுக்கு நிஜமாகவே திரைன்னு நினச்சிட்டு அதை திறக்க போனால் இந்த சித்திரக்காரன் கடைசியில் அது ஏமாந்து போயிட்டாங்க. சரி, இப்போது தீர்ப்பு சொல்லணும். யார் சொல்லணும், யாருடைய சித்திரம் வசந்தது அப்படின்னு கேட்டானா. உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் என்ன சொன்னார், நியாயாதிகாரி, தீர்ப்பு நான் சொல்ல வேண்டியதில் அவனே சொல்லிவிட்டான்னுட்டார். என்ன சொல்லிட்டார்னா, சித்திரக்காரனே ஏமாத்திட்டானோ இல்லையோ அவன். அதனால இதுதான், அது வெறும் கிளியைத்தானே ஏமாத்தித்து, பறவையைத்தான் ஏமாத்தித்து. சித்திரக்காரனே இதை சித்திரம் இல்லை நிஜம்னு நினைச்சான்னா அப்போ அதுதானே உண்மையான சித்திரம். அவனே சொல்லிட்டான், தீர்ப்பு நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொன்னான். அந்த மாதிரி வேடிக்கைக்கு சொல்கிறேன், இங்கே தீர்ப்பு நாம சொல்ல வேண்டியதில்லை, தேவகியே சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா, எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாள். என்ன பெத்தாள் நான் ஒரு கேளுங்கள். சின்ன குழந்தையான் கண்ணன், ஆழ்வாருடைய அனுபவம். இந்த அனுபவத்தோடு நாம் உபன்யாசத்தை நிறைவுறுத்துவோம். என்ன சொன்னா, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய எடுத்து எல்லாரும் மடியில் வச்சுருக்காளாம். மடியில் வச்சுக்கிறதுனா எல்லாருக்கும் அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கணும்னு ஆசை. அன்றைக்கி ஏதோ ஆற்றுல விசேஷ நிகழ்ச்சி நடக்கிறது, நிறைய பேர் வந்திருக்கா, எல்லாரும் குழந்தைய வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. உடனே சொல்லிட்டாலாம், அத்தனை பேரும் குழந்தைய வச்சுட்டா குழந்தை என்ன ஆகும், அதனால் என்ன பண்ணணும், உறவு முறை யாரோ அவள் மட்டும்தான் குழந்தைய வச்சுக்கணும், அதுவும் ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே முறை சொல்லிட்டு போவாளாம். முந்தை நன்முறை அன்புடை மகளிர். முந்தை நன்முறைன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, ஏதோ ஒரு உரை சொல்லுவாளாம். தூரத்து உறவு, நான் இந்த குழந்தைக்கு அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, ஒன்று விட்ட தம்பியினுடைய நாத்தனாருக்கு என்ன ஏதோ ஒரு உறவு சொல்லி நான் இந்த குழந்தைக்கு உறவுன்னு வாழலாம். சரி, முறை தந்தங் குரங்கடை இருத்தி அப்படி முறை போட்டுட்டு கழுத்தை மடியில் வச்சுட்டு சின்ன குழந்தை 3 மாதம் 4 மாதம் என்ன கழுக்கிறாள் அந்த குழந்தைய பார்த்து. உந்தன் என்ன சொல்கிறா அந்த இடத்துல, எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தி எழில் கவரேரே உந்தை யாவன் என்று உரைப்பா. இந்த குழந்தைய கொண்டாடுறா, எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே. சின்ன குழந்தைய கூட ராஜாவாச்சோ இல்லை கண்ணாவாச்சோ இல்லை கொண்டாடினா தான் பதில் சொல்லுமே தவிர இல்லைன்னு சொல்லாதது. அது சின்ன வயசுலேயே எப்படி எல்லாரும் புகழுக்க மயங்குறா பாருங்க. அதை கொண்டாடி உந்தை யாவன், இந்த கோஷ்டியில் உங்கள் அப்பா ஆறு காட்டு, உங்கள் அப்பா ஆறு சொல்லு அப்படின்னு அந்த சின்ன குழந்தைய கழுக்கிறாளாம். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அந்த கும்பல் அப்படியே பார்க்கறதான் எங்கேன்னுட்டு பார்த்து அந்த நந்தகோபர் இடம் வந்த உடனே அப்படி சட்டுன்னு கண்ணு நின்று விடுறதான். அப்படி அந்த கையால் இப்படி காட்டுறதான். நின் செங்கல் விரலினும் கடை கண்ணினும் காட்டா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சது, நந்தன் பெத்தனன். உண்மையா யாரை காட்டணும் அந்த குழந்தை, உங்களுக்கு அப்பா ஆறுன்னு கேட்டால் ஆரை காட்டணும், எங்கள் வசுதேவரை காட்டணும். ஆனால் இந்த வசுதேவருக்கு இந்த பாக்கியம் இல்லையே. ஏன் அந்த பாக்கியம் இல்லை, எல்லாம் என்ன கைப்பிடிச்ச தலையில் எழுத்தவருக்குன்னு இப்படியே சொல்கிறா. அவளே சொல்கிறா, நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. என் கையை பிடிச்ச துர்பாக்கியம், அவருக்கு வசுதேவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுத்து. நான் பெத்த பிள்ளை, ஆனால் அது நந்தகோபுரை போய் உந்தை யாவன்னா அவரை காட்டுறது. அந்த காலத்தில் நந்தகோபுரிக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட்டிருக்க நினைத்து பாருங்கள். அந்த சந்தோஷம் யாருக்கு உண்டு, ஒருத்தருக்கும் கிடையாது. ஆஹா, அந்த பாக்கியம் யாருக்கு கொடுத்தான்னா அந்த தன்னை அனுபவிக்கிறதாகிற செல்வம், சுவானுபவ போக்கியமாகிற செல்வம், அது தேவகிக்கு கிடைக்கல, நந்தகோபருக்கு கிடைத்தது. அதாவது இவளுக்கு யசோதைக்கு கிடைத்த, யசோதையும் சொல்கிறா. அதே மாதிரி யசோதையினுடைய பாக்கியம் அது ஒன்று சொல்கிறா. கண்ணன் வெண்ணையை திருடிவிட்டானா. அதெல்லாம் பெரிய பாசுரம், எடுத்து விவரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ரொம்ப அழகான பாசுரம். முழுதும் வெண்ணை அளைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் போய் பானை உள்ள கையை விட்டு நிறைய வெண்ணையை எடுத்துட்டானா. எடுத்து தொட்டுண்ணும்ன்றார். தொட்டுண்ணனும் வியாக்கியானம் ரொம்ப ரசமாக பண்ணுறார். தொட்டு உண்ணுமாயித்துன்றார். சின்ன குழந்தை என்ன பண்ணோம், முழுக்க எடுத்து சாப்பிட்டா தீந்து போயிடுமேட்டு ஒரு விரலை வச்சு தொட்டு சாப்பிடுமா. பார்த்துட்டு இருக்காள் இது யசோதை. அப்புறம் பார்த்தா இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு ஆகாதே, ஐயோ பாவம், குழந்தைக்கு ஜீர்ணிக்காதேன்னு பயம். அதனால் என்ன பண்ணிட்டான், நம்ம அதில் கூட குழந்தை நான் 10 சாக்லேட் சாப்பிட்டுதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு அரை வெப்பமாக மாட்டோமா. குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியது தான். அதுக்காக 10 சாக்லேட் சாப்பிட்டுதுன்னா விட்டுடுவாளா.
உடனே யசோதைக்கு கோபம் வந்தது. அட, வெண்ணை பக்கத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், மறுபடியும் வெண்ணை பக்கத்தில் போனியா அப்படின்னு சொல்லி ஒரு கோலை எடுத்தாளாம். அவள் அவனை அடிக்கிறா போல, அடிக்கல, வெறுமை மிரட்டுறதுக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும். அப்படியே பயந்துண்டு உலகத்தையெல்லாம் பயப்பட வைக்கிற சர்வேஸ்வரனான பகவான் இந்த இடைச்சி கையால் அடிபடுவதற்கு பயந்துட்டு அப்படியே எழுகு நிலையும். அந்த சமயத்தில் பார்த்தாலாம், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். வெண்தயிர் கையெல்லாம் ஒரே வெண்ணையாக இருந்தது. யசோதை வர காலடி காட்டுது. சின்ன குழந்தையாச்சோ இல்லையோ, மௌக்தியம்ன்றார், அறியாமை. என்ன நினச்சிதான், இந்த வெண்ணெய் யசோதைக்கு தெரியக்கூடாது, இதை மறைச்சிடணும், என்ன பண்ணலான்னு பார்த்தானா. பார்த்தா என்ன பண்ணினா, மொத்த வெண்ணையும் வாயில் அடிச்சுட்டு வெளியிலெல்லாம் பூசிட்டு விட்டானா. தன்னுடைய முகத்துலலாம் வெண்ணையை பூசிட்டு விட்டானா. வெண்ணையை முகத்தில் பூசிட்டா யசோதைக்கு தெரியாதா அப்படின்னா, எனக்கே தெரியலையே யசோதைக்கு எப்படி தெரியும்? நான் என் முகத்தில் பூசிட்ட வெண்ணெய் எனக்கே தெரியலையே யசோதைக்கு எப்படி தெரியும்? இன்னும் குழந்தை தானே பாவம், அது எப்படி அறியாமல் பாருங்கள். பராத்தரனான பகவான் என்ன அறியாமையை ஏறிட்டு கொள்ளுகிறான். வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். ஆனாலும் யசோதை பிடிச்சுன்னுட்டா. உடனே அழுகையும், ஓன்னு அழுதானா. என்ன அழுகை அது? எதுக்கான குழந்தை அழுதுட்டா தாயாருக்கு பயம். அடிக்கிறதுக்கு முன்னாலேயே அழுதுட்டா அடிக்கிறதுக்கே மனசு வராது. அதுக்கப்புறம் பார்த்தான் கண்ணன். தொழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். பயந்து நடுங்கிறான். தாயாரை பார்த்து கண்ணில் அப்படியே மிரள விழிக்கிறானான் கண்ணன். அதற்கு மேலே அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். அவன் ஓன அழ ஆரம்பித்த உடனே யசோதை அவனை மிரட்டுறாளாம். வாய் வாய் அவன் படவா, வெண்ணையும் திருடிட்டு அழுக வேறையா அப்படின்னு சொன்ன உடனே அழுகையை அடக்கிக்கிறானா. எப்படி அடக்கிக்கிறானா, இந்த உதட்ட பல்லால் கடிக்கிறான். அழுகையோ வயிற்றுலேருந்து பீறிட்டு வருது. அவனால் அழாதே இருக்க முடியல. அப்படியே அந்த அழுகையா பீறிட்டு வருது. அப்போ அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். எல்லாம் நான் சொல்லலை, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை வச்சு சொல்கிறேன். அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். கடைசியில் பார்த்தா ஒரு யோஜனை பண்ணினானா, பெரிய அபராதத்தை பண்ணிட்டோம். இப்போது அவள் யசோதை வெண்ணை பக்கத்திலே போகக்கூடாதுன்னு பல நாளாக சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அபராதம் பண்ணி கையும் களவுமா மாட்டின்னுட்டோம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோஜனை பண்ணச்சே தான் சர்வேஸ்வரனாச்சே தன்னை நினைத்து பார்த்தானா. என்ன நினைச்சா, இந்த சேத்தனர்கள் பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அத்தனை பேரும் பெரிய பெரிய அபராதங்களை எல்லாம் பண்ணிட்டு நம்ம முன்னால் வரா. அவள் என்னமோ பண்ணின உடனே அவள் பண்ணின அபராதமெல்லாம் நமக்கு மறந்து போகிறது. என்ன பண்ணுறா அவா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தானா. ஒன்றுமில்லை, வரவாள்லாம் பெருமாள் முன்னால் இப்படி கையை கூப்பிட்டு ஐயோ தெரியாது பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு பகவான்கிட்ட சொன்னால் உடனே பகவான் நம்ம பண்ணினதெல்லாம் மறந்து விட்றாங்க. அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு மதிப்பு. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி அப்படின்னு அதை பகவான் யோஜனை பண்ணானா. ஓஹோ, அஞ்சலிக்கு அதாவது அபராதத்துக்கு மருந்து அஞ்சலி அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டானா. உடனே யசோதையை பார்த்து தொழுகையும் இவை கண்டவ சோதை, அம்மா உன்னை கையை கூப்பி சேவிக்கிறேன், நான் பண்ணின தப்பு தான், என்னை விட்டுடுன்னு அவனை சேவிச்சானா. யசோதையை சேவிச்சானா. அடடா, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்க நினைத்தது? கேட்கிற காலத்தில் நமக்கு உண்டாகிற ஆனந்தமே இப்படி இருந்ததுன்னா, நமக்கு உண்டாகிற அனுபவமே இப்படி இருந்ததுன்னா, இந்த நேரே கண்ட யசோதை, அதாவது அவள் ஆறு இந்த சர்வேஸ்வரனார் எல்லாரையும் தொழுவித்து கொள்ளுகிறவன், தான் போய் ஒருத்தியை தொழுகிறான் என்று சொன்னால் இந்த பாக்கியம் அவளுக்குத்தானே கிடைத்தது. அதனால தான் என்ன சொல்றா, எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெத்தாளே, அவளுக்குன்னா கிடைச்சது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு தேவகி புலம்பிய புலம்பலாக குலசேகர ஆழ்வார் காட்டுகிறார். இன்னும் கொள்ளையான அனுபவம், கிருஷ்ணாவதார அனுபவம்னா ராமாவதார அனுபவத்துக்கே நான் அவகாசம் போராதுன்னா கிருஷ்ணாவதார அனுபவத்துக்கு அவகாசம் போராதுன்னு சொல்கிறதுக்கு கூட அவகாசம் போகாது. அப்படிப்பட்ட சரித்திரங்கள் அனுபவம் கொள்ளையாக இருக்கிறது. அதில் என்ன, அந்த அனுபவம் வசுப்பிரதோ வாசுதேவோ வசுர் வசுமனா ஹவிஹி, எத்தனை சொல்லணும்? இன்னும் ஒரு 2 திருநாமம் தான் சொன்னேன் இன்னைக்கு. எத்தனை 90 திருநாமம் காட்டுறார். அத்தனை திருநாமங்கள்லையும் கொள்ளையான அனுபவம். ஆக என்ன பண்ணினான், வசுவாகிற தன்னை, செல்வமாகிற தன்னை தேவகி, அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் கொடுத்தான். தன்னை அனுபவிக்கிறதாகிற செல்வத்தை யசோதைக்கும் நந்தகோபருக்கும் கொடுத்தான் என்று ஒரே அவதாரத்தில் 2 காரியத்தை செய்திருக்கிறபடியினாலே, அதையும் தவிர அந்த 2 காரியமும் அடுத்தடுத்து நடந்திருக்கிறபடினால், அந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் என்ற அதே இரவிலேயே அது நடந்தபடியினாலே அதை சொல்லுகிற வேதவியாசரும் கூட இங்கே என்ன பண்ணுகிறார்னா, அவனை மனோஜவஸ் தீர்த்தகரோ வசுரேதாகான்னு சொன்ன உடனே வசுப்பிரதகான்னர், உடனே மறுபடியும் வசுப்பிரதகான்றார். அனுபவம் பூரா இவர்களுக்கு கொடுத்து இப்படியெல்லாம் அவர்களை ரொம்ப மகிழ்வித்தான். அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமானே நாம் அவனுடைய திருநாமங்களை சொன்னால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கும் தானாகிற செல்வத்தை கொடுத்து
நம்மையும் மகிழ்விப்பான் என்பதில் இத்தனைக்கும் தேவைக்கு தபசு பண்ணினாலாம். ஆனால் யசோதை எந்த தபசும் பண்ணலேன்ற, அவனும் தபஸே பண்ணல. ஆனால் எம்பெருமானே தேடிண்டு அவளண்ட போனான். அந்த நந்தகோபரை சொல்கிற பொழுது யாரோ ஒரு மகரிஷி சொல்கிறார், யார் சொல்கிறார் ஞாபகம் இல்லை, ஸ்ருதிமபரே ஸ்மிருதிமபரே பாரதமபரே பஜந்து பவபீதாக அகமிக நந்தம் வந்தே எஸ்ய அழிந்தே பரம் பிரம்மா என்று எல்லாரும் ஸ்ருதி வேதம் இதிகாசங்கள் புராணங்கள் என்னென்னமோ எல்லாரும் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு அத்தையெல்லாம் கட்டிட்டு அழறா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, எனக்கு எது வேணும்னு கேட்டால் அகமிக நந்தம் வந்து இந்த நந்தகோபனை சேவிக்கிறேன்னார். ஏன் சுவாமின்னா எவனுடைய அழிந்தம்னா வாயு எச்சிறு முழுகிற இடம் அது அந்த காலத்தில் ரேழின்னு சொல்லுவார். அங்கே வீட்டு உள்ளே போனால் கை கால் அலுமிட்டு வாய் கொப்பளிக்கிற இடம் இருக்கும். அந்த இடத்துல பரபிரம்மன் தவழ்ந்ததுன்ற நந்தகோபர் எச்சல் உமுற இடத்துல பரபிரம்மன் தவழ்ந்தது. அப்படிப்பட்ட அந்த நந்தகோபரை நான் வணங்குகிறேன்னு சொன்னார். அப்படி தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் அந்த நந்தகோப யசோதைகளுக்கு கொடுத்தான். அதுவும் உடனே கொடுத்தான் அடுத்து என்கிறபடியினாலே தான் இங்கே இந்த சகஸ்ரநாமத்திலையும் கூட வசுப்பிரதா என்று சொன்ன உடனே மறுபடியும் வசுப்பிரதா என்கிற திருநாமம் அமைந்திருக்கிறது என்று கொள்ளலாம். இன்னும் மேலே வசுமனாகா ஹவிஹி என்று பல திருநாமங்களை காட்டிக்கொண்டே போகிறார். எத்தனை திருநாமங்கள் வேணுமானாலும் சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் அவகாசம்தான் குறைவு. கடைசியில் தசாவதாரத்தையும் நாம் சேர்த்து அனுபவித்தோம். அதனுடைய ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி நான் இதனுடைய நிறைவு செய்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிற பொழுது ஓரொரு அவதாரத்துக்கு ஒரு விசேஷணத்தை கொடுக்கிறார். இச்சாமீன விகார கச்சப மகாபோத்திரின் எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காக்குஸ்த ஹேலாகலின்னு கிரீடாவல்வ கல்கவாகன தசா கல்கின்னு. இந்த கல்கின்றதுக்கு கூட விசேஷமாக அர்த்தம் காட்டுறார். என்ன தெரியுமா, கல்க வாகன கல்கின்ற, அதாவது அவன் ஓட்டுற குதிரையில் வருவனா அந்த கல்கி அவதாரம். அந்த குதிரைக்கு கல்கம்னு பேரான். அந்த கல்கத்தை உடையவன் ஆகையினாலே இவருக்கு கல்கின்னு பேரும். அப்படி சொல்கிறார் அவர். கல்க வாகன தசா, அந்த நிலையிலே கல்கின்னு இது பிரத்யகம் ஜல்பந்தா புருஷாக புவனந்தி நான் சொல்கிறார், புனந்தி புவனம் என்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தசாவதாரத்தை நெஞ்சிலே நினைப்பவர்கள் வாயினாலே சொல்லுவர்கள். அவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் புனந்தி புவனம், இந்த புவனத்தையே புனிதமாக ஆக்கி அவளை புண்ணியவுக பண்யாபனாக என்று புண்ணியத்தை மற்றவாளுக்கு விற்பான்றார். நான் புண்ணியத்தை வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவள் இடத்துல புண்ணியம் சேரும் என்கிறார். இதே அர்த்தத்தை பின்னால் வந்த ஜெயதேவர் காட்டுகிற பொழுது வேதானுத்தரத்தே ஜெகன் நிவகத்தே பூகோளமுத்பிப்ரதே தைத்யான் தாரயத்தே பலிம் சலயத்தே க்ஷத்ரக்ஷயம் குர்வத்தே பௌலஸ்தியம் ஜெயத்தே ஹலம் கலயத்தே காருண்யமாதன்வத்தே மிளேச்சான் மூர்த்தி. இந்த இடத்துல பார்த்தீர்களானால் பௌலஸ்தியம் ஜெயத்தே என்று ராவணனை வதம் பண்ணினதை சொல்கிறார். ஹலம் கலயத்தே என்று பலராமனை சொன்னார். ஹலம்னா ஹலாயுதம், அதை வைத்துருக்கிறவர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா காருண்யமாதன்வத்தேன்னர், அது புத்தாவதாரத்தை சொல்கிறது. கருணையை வடிவெடுத்தவனாக இருந்தான்னு சொல்லி மிளேச்சான் மூர்ச்சையத்தே என்று கல்கி அவதாரத்தை சொல்லி தசாகிருதி கிருத்தே கிருஷ்ணாய துப்பியம் நமஹா என்று அந்த கண்ணனை வணங்குகிறேன், 10 அவதாரங்களை எடுத்தவனான கண்ணனே உன்னை வணங்குகிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த தசாவதார அனுபவம் சாஸ்திரநாமத்தோடு சேர்த்து நமக்கு கிருஷ்ணாவதாரத்தோடு தான் கிருஷ்ணாய துப்பியம் நமஹான்னே நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லியே முடித்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான விஷயம். நாமங்கள் 1000, அவனுடைய சேற்றிதங்கள் 1000 என்ன இருக்கிற பொழுது அந்த 1000த்துக்குள்ளே 1000 அடக்கினார். அதை நாம் 8 நாளில் அடைக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஏதோ நம்முடைய யதாமதி யதா அவகாசம் யதா சக்தி இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து தெரிவித்தேன். எல்லாம் குற்றம் குறைகள் இருந்தால் பொறுத்தவர்களோடுமாய் நான் பிரார்த்திக்கிறேன். வழக்கமாக சொல்கிறது தான். இது சொன்ன விஷயங்களெல்லாம் ஒன்று கூட என்னுடைய இது கிடையாது. எல்லாம் எங்கள் பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் காட்டியிருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே போல் அதை பெரியவாச்சான் பிள்ளை நம்பள்ளை பராசர பட்டர் போன்ற மகான்கள் எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கினது நம்போல்வாருக்கும் புரியும்படியாக அடியனுக்கு எடுத்து சொன்ன காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி, சதாபிஷேகம் கோவிந்தன சமாச்சார் சுவாமி போன்ற அடியனுடைய ஆச்சாரியர்கள் அவள் காட்டின அர்த்தங்களைத்தான் அடியன் தெரிவித்தேன். அதனால் இருக்கிற விஷயங்கள் நல்லதாக இருந்ததுன்னா அதெல்லாம் அவளுடைய பெருமைக்குத்தான் அவளுடைய திருவடிகளுக்குத்தான் போய் சேர வேணும். ஏதாவது குற்றம் குறை இருந்ததுன்னா அது அடியனுடைய சம்பந்தத்தால் ஏற்பட்ட குற்றங்கள் என்று தான் நினைக்க வேண்டும். என்ன அவள்லாம் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுட்ருக்கான், நான் வெறும் பரிமாறினேன், அவ்வளவுதான். நான் ரொம்ப நன்னா இருந்தேன்னுட்டு
யார் சொல்லணும்? நீ சாதித்த பக்ஷணம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பண்ணினவனுக்குத்தான் பெருமையை தவிர சாதித்தவனுக்கு அந்த பெருமை சொல்லணும். சாதித்தவன் அங்கே இங்கே சிந்தாது இலையில சிந்திருந்தான்னா சாச்சிருந்தான்னா அவன் பண்ணின காரியம். அதைத்தான் அடியேன் அங்கே இங்கே கொட்டாது உங்களுடைய நெஞ்சிலே போய் சேரும்படியாக சொல்லியிருந்தேன். ஆனால் அதுதான் என் காரியமே தவிர மீதியெல்லாம் பெரியவர்கள் அற்புதமாக அவர்கள் பண்ணி வச்சத்தான் நான் அதை ஒரு திவலை தான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இதை அனுபவிக்க தலைப்பட்டால் இதுக்கு எல்லையே கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான அனுபவத்தை செய்வதற்கு நமக்கு இங்கே வாய்ப்பளித்த இந்த நாரதகான சபையார் அவர்களுக்கு நான் என்னுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாரத கானம்னாலே எப்பொழுதும் நாராயண நாராயணன் அவர் பெருமாளைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பார். அந்த எம்பெருமானுடைய கீர்த்தி, அந்த நாம சங்கீர்த்தனம் அதற்கு நடமாடும் இலக்கணமாகவே தெரிகிறவரான ஒரு மகர்ஷியினுடைய பெயராலேயே இங்கே அமைந்திருக்கிற இந்த சபையிலே அடியேனையும் ஒரு பொருளாக்கி இங்கே வைத்து இப்படி என்னை இந்த உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று நியமித்த அந்த அதிகாரிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவள் ஏற்பாடு பண்ணிட்டாலும் வந்திருந்து நீங்கள் கேட்கணும் இல்லையோ. இதை விட பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னொரு பெரிய ஹாலில் நடக்கிற பொழுது அதை விட்டுட்டு இங்கே வந்தாலும் இல்லையோ, அதுக்கு எவ்வளோ மனசு வேணும் இல்லையா? அதை நினைத்து பார்க்கிற பொழுது அதெல்லாம் கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் எம்பெருமானுடைய கிருபை. உங்களுக்கும் எல்லாவித நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று நான் எம்பெருமானுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய கிருதஜதையை ஆவிஷ்கரித்து அமைகிறேன். லக்ஷ்மீ சரண லாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷபக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய இதராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யர்த்தே வெங்கடேஸ்வர எஸ் சமர்விதமால்யோகை அனந்தார்யாய மங்களம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நம ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த சாஸ்திரநாமத்துக்கு 3 பாஷ்யத்தோடு நான் புஸ்தகம் போட்டிருக்கேன். சங்கரர், விசிஷ்டாத்வைதத்துக்கு பராசர பட்டர், துவைத்தத்துக்கு சத்யசந்த தீர்த்தர் என்ன 3 வாக்கியானத்தையும் இப்படி 3 காலமாக போட்டு சம்ஸ்கிருதத்தில் அவள் எழுதினது அதுக்கு தமிழ் அர்த்தத்தோடு போட்டு இன்னும் விளக்கம்லாம் நிறைய எழுதி ஒரு பெரிய புஸ்தகமாக போட்டிருக்கேன். யாருக்கான வேணும்னா நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன் இங்கேயே வந்து வாங்கிட்டு இருப்பாளோன்மோ நித்தியம் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோ மறந்து போடும். கடைசியில் இன்றைக்கி கூட மறந்து போயிட்டேன். இதை எடுத்து இங்கே வச்சிருக்கச்சா கூட மறந்து போயிட்டேன். இது வேணும்னா யாரா 500 ரூபாய் விலை. இது யாரானா வேணும்னா வாங்கிக்கலாம். ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை ஒட்டி ராமானுஜருடைய சரித்திரம் பூரா சித்திர புஸ்தகமாக போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது 200 ரூபாய் விலை. ஆனால் புஸ்தகங்களுக்கு கொண்டு வரல. வேணுன்றவா எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய கிரகம் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதியில் கோபுரவாசல் நிழலில் எனக்கு ஒரு கிரகத்தை பெருமாள் கொடுத்துருக்கார். அதனால் வேணுன்றவா அங்கே வந்து வாங்கிக்கலாம். சரித்திர புஸ்தகத்தை 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு டேட் பார்த்துருக்கா வேறு யாரோ ஒருத்தர். அது அந்த ஜெயகோபால் கருடியா வித்யாலயான்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. அதில் 31ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு அவள் ஒரு விழா வச்சுருக்கா. அதை அங்கே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல, யாராவது வேணும்னு கேட்டால் கொடுத்துடலாம்.